நம்முடைய சகோதர சகோதரிகள் யாருக்கும் ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி சார்பாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்க்கை கூட தெரிவித்துக்கிறோம். தேவனுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில மாலைதோறும் நம்ம சத்திய வேத பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் கூட நம்ம 3 அறுவடைகள் அப்படிங்கிற தலைப்பில் பாடம் பார்த்தோம். ஞாபகம் நினைச்சேன். அறுவடை அப்படின்னாலே ஒரு யுகத்தினுடைய முடிவில் நடக்கக்கூடிய செப்பரேஷன் விஷயமா பார்த்து முதல் அறுவடையில் 12 கோதுமை மணிகள் வச்சுன்னு பார்த்தோம். 2ஆம் அறுவடையில் 12 மணிகள் இருக்கும். அந்த ராஜ்யத்தின் தேவைகள் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கி பற்றி இதனால் வரை அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டவர்கள் சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த சுவிசேஷத்தினுடைய முடிவில் கலையிலிருந்து போதனை பிரிக்கப்பட்டதை பார்த்தோம் இல்லைங்களா? சரியான போதனை, தவறான போதனை, அதுக்குள்ள பிரிவுகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சரியான போதனையில நடக்கிற 1,44,000 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதுதான் 2ஆம் அறுவடையை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து அந்த 3ஆம் அறுவடை ஆயிரவாத அரசாட்சி நடக்கும் தொடர்ச்சி நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் கூட நம்ம அதனுடைய தொடர்ச்சியான ஒரு பாடமாக தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பின் கதை நம்ம கூட ஒரு பாடத்தை பார்க்க கிருபை செய்திருக்கிறோம். நம்முடைய பிதாவாகி தேவனும் ஞானவயசு கூட நன்றிகளின் தீர்மானம் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஜெபத்தில் நடத்தும் அன்பு சகோதரர் தீமோத்தேயுவை சொல்லி கூட அவங்கள ஜெபம் செய்வோம். எல்போன் என்றபடியான ஒன்றான ஆண்டவரே, நீர் ஆண்டவரை ஒரு கூட்ட ஜனமாக என்னை பிரித்தெடுத்து உமக்கு விளையாட்டம் வாழக்கூடிய பிள்ளைகளாகும். அதில் ஆண்டவரை ஒவ்வொரு பரலோகத்தின் ரகசியை தெரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகும். உமக்காக ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்காக போராட நடிகின்றதாகவே இதோ ஆபராம் தேவன் யாக்கோபன் தேவனும் அமைதி மானான நீரோடைய வாங்கி தருவதை உயர் வாங்கி தருவதற்காக எங்களை ஆண்டவரே நீர் வரை நடத்தி ஆசிரியர் ஆண்டவரே, இப்பொழுது இந்த பாடத்தை ஆண்டவரை நீர் ஆசிரியருக்கு உமக்கு ஆண்டவரை உமது தாசனுக்கு ஆண்டவரை நீர் தந்து அதன்படி என்ன ஒரு பாடத்தாகவும் அதற்கு ஆண்டவரை தந்து அதை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய இடத்தை ஆசிரியருக்கு ஆண்டவரே அப்போ பரலோகத்துக்கு அரசியலை தெரிந்து கொள்வதற்கெல்லாம் மக்கள் வரையாக வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் வரை நடத்தி ஆசிரியருக்கு ஆண்டவரை நீர் வரை நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தால் வேண்டுகிறேன். நடத்துக்காக தேவனுடைய மனுஷன் என்ற தலைமைக்காக இன்றைய சத்திய பாடத்தை நமக்கு தரக்கூடிய கருவில் வந்தக்கூடிய நம்ம அன்பு சகோதரர் ராயப்பன் அவர்களை கூட நம்ம சார்பாக அன்போடு வருகின்றோம். கிறிஸ்தேசுக்குள் அந்த அழைக்கப்பட்ட அன்புடைய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பு வாழ்த்துக்கள். தேவனுடைய ஒரு பெரிய கிருபை மீண்டுமாக கூட அவருடைய பாதப்படையில் அமர்ந்து அவருடைய சத்தியமான வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கிற மூலம் அதற்காக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய ஒரு ஆராய்ச்சி வகுப்பு நேரம் நாம் கடந்து செல்லலாம். இந்த ஒரு நாள் நாம் பார்க்க போகிற பாடம் தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு பாடம் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த சாராம்சத்தை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது பைபிள் எப்படிலாம் படிக்கணும்னு சில மெத்தட்ஸ் பார்க்கணும். அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அது இருக்கும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ள தேவன் வச்சுருக்கிற ஒரு சத்தியம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் குறித்து என்ன விஷயங்கள் எங்கே சொல்லப்படுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது தேவன் வந்து இஸ்ரேலை தன்னுடைய சொந்த ஜனமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், யோசேப் எகிப்து போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் பார்வோன் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல் அந்த யாக்கோபு அவங்களோட 12 பசங்க ஒரு 70 பேராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்துக்கு அவங்க கடந்து வருவாங்க. அங்க கோசே நாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தனி இடமாக இருந்து அவருடைய வாழ்வாதாரங்கள் அங்க ஆரம்பமாயிடும். ஆனா அந்த சூழல் எப்படி இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்தியரை விட மிதமிஞ்சினவர்களாக ஆயிட்டாங்க. எண்ணிக்கையிலும் சரி, வளர்ச்சியிலும் சரி, வல்லமையிலும் என்ன ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் பழுகி பெருகினாங்க. அப்படி அந்த சூழல் வரும்பொழுது பார்வன் என்ன பண்றாருன்னா,
யோசேப்பின் நாட்கள் இருந்த பார்வன் இல்லாம நாட்கள் கடந்து போகும்பொழுது அநேகர் தான் மாறி மாறி வருவாங்க. அப்போ பொழுது யோசேப்பையும் இஸ்ரேலை குறிச்சு ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு பார்வன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்படியே விட்டோம்னா நாளடைவில் என்ன ஆயிடுவாங்கன்னா இவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்துக்கு நேராக அவங்களை வழிநிறுத்தலாம். மிகப்பெரிய அரிதான வேலைகளை கொடுத்து கொத்தடிமைகளாக மாற்றலாம். அப்ப தேவன் வந்து தேவனுக்கு விரோதமா சில விஷயங்கள் செஞ்சதுனால அந்த சூழல் கடந்து போச்சு. ஆனா இவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தை போயிடுச்சு. ஏன்னா அவருடைய சொந்த ஜனங்கள் உள்ளவா. அப்ப விதமாக தேவனுடைய சமூகத்தை எட்டுனதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மோசே என்கிற ஒரு மனுஷனே அங்க அவங்களுக்கு ரட்சகராக அவங்க சொல்றாங்க. அப்ப மோசே அங்க கடந்து போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் செய்யறாரு. அது எல்லாமே நமக்கு தெரியும். கடைசியாக என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எகிப்திலிருந்து அவங்களை மீட்டெடுத்து வருவதற்காக ஒரு 10 வாதைகள் அங்க மோசையின் மூலமாக எகிப்துல அங்க நடந்தேறத நம்ம பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டே வரணும். இஸ்ரேல் ஜனங்கள் சாதாரணமானவங்க தேவனுடைய மனுஷங்க தான். இப்போ இங்க வர்றாங்க, தேவனுடைய ஜனங்களா இருக்கிறாங்க, அங்க வர்றாங்க, அங்க வந்து நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. கடைசி அவங்க என்னத்தை கூட பாக்குறாங்கன்னா, தேவனுடைய பலத்த கரத்தை அவங்க பாக்குறாங்க, அவருடைய வல்லமைக்கு. இது ஒரு 10 வாதைகள் எகிப்தின் மத்தியில் நடக்கப்படுது. நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாதையிலையும் பார்வையுடைய கடினமாக நம்ம பார்க்கணும். ஆனா 10வது வாதையில அவரால் என்ன பண்ண முடியும்னா அந்த இருதய கடினம் உடைச்சிச்சு. இந்த 10வது வாதை நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக வெளியே வரலாம். இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள் நேரடியாக அவங்க பார்க்கிறாங்க. எகிப்தியருக்கும் இவங்களுக்கு இடையில எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கண்ணார பார்க்கிற ஜனங்களாக இஸ்ரேல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது, தேவனுடைய அந்த பலத்த கரத்தை கொண்டுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மோசையின் மூலமாக அவர் வழிநடத்தப்படுறாங்க, வெளியில வராங்க. கானானின் நோக்கில பிரயாணங்கள் அங்க மேற்கொள்கிறார்கள். அப்படி மேற்கொள்கிற வரையில அந்த செங்கடல் அங்க வருது. அந்த செங்கடலையும் தேவனுடைய ஒரு பெரிய வல்லமையினால என்ன பண்றாங்கன்னா அவர்கள் அங்க கடந்து வருகிறாங்க. ஆல்ரெடி 10 வாதைகள் அவங்க பார்த்துருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம தேவனை குறிச்சு நல்லாவே என்ன தெரியும்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். கண்ணார பார்க்கிற ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்க. அதையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் அவங்க பாக்குறாங்க. இப்போ தான் எல்லாருமே மடிஞ்சிருவோம் செத்துருவோங்கிற ஒரு கூக்குரல் சத்தத்தின் மத்தியில தேவன் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா பிரம்மாண்டமா அந்த செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாக அவங்க நடத்தி வந்து கடைசி எங்க கொண்டு போறாரு அப்படின்னு கவனிச்சு பார்க்கும் பொழுது, வாக்களிக்கப்பட்ட இந்த கானானுக்கு அங்க கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இப்போ அந்த கானானுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளை அவங்க ஏற்படுத்தி அந்த நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷங்களாக அங்க இருக்குது. அந்த நியாயாதிபதிகள் போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா மற்ற ஜனங்களை அவங்க பார்க்கலாம். மற்ற ஜனங்கள் பார்க்கும்பொழுது அங்க என்ன சூழல் இருக்குன்னா, அங்க ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த ராஜாவின் மூலமாக இந்த ஜனங்களை வழிநடத்தப்படுகிற விஷயங்களை அவங்க பார்த்து இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளாக அங்க கடந்து போறாங்க. ஆனா அந்த ஒரு காலகட்டத்துல தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியா இருந்த சாமுவேல் என்ன பண்றாருன்னா, அதுக்கு அவர் ரொம்ப மன வருத்தம் தர்றாரு. ஆனா அது தேவன் என்ன சொல்றாரு, நீ எப்ப கஷ்டப்படுற, இஸ்ரேல் நீ வேணாம்னு சொல்ல, என்னுடைய சொந்த ஜனமே என்ன வேணாம்னு சொல்றாங்க, அதனால அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ராஜாக்களை அப்படி ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தான் சவுல். முதலாக சவுல் வர்றார். அவர் ஒரு 40 வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது வர்றாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் அங்க வர்றாங்க. அப்ப இந்த ஒரு 3 ராஜாக்கள் நாட்கள்ல அந்த சமஸ்த இஸ்ரேலும் ஒரு ஆசீர்வாதமான சூழலுக்குள்ளாகவே அவங்க இருக்கிறாங்க. அந்த சூழல் நடக்குது. ஆனா சாலமோனுடைய நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத சூழல்கள் இருக்குது. 12 கோத்திரங்களாக அவங்க அங்க இருந்தாங்க. அந்த 12 கோத்திரம் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபோட பசங்க ரூபன்ல இருந்து மனாசே வரைக்கும் இருக்கிற அந்த 12 பசங்க மூலமாகத்தான் இஸ்ரேல் என்கிற ஒரு தேசமே அங்க உருவாக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இவைகள் இந்த கோத்திரத்தின் மேலதான் அந்த 3 ராஜாக்களும் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆளுகை அங்க செலுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அந்த சாலமோன் நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விசேஷமான ஒரு காரியங்கள் நடக்குது. என்னன்னா,
அந்த இஸ்ரேல் 12 கோத்திரம் 2 கோத்திரங்களாக அங்க பிரியுது. அது நமக்கு நல்லா தெரியும். 10 கோத்திரம் ஒன்றாகவும் 2 கோத்திரம் ஒன்றாகவும் அங்க பிரிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்போது 10 கோத்திரம் மற்றும் 2 கோத்திரங்களாக பிரியுது. அந்த 10 கோத்திரம் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சமாரியாவை தன்னுடைய தலைநகராக கொண்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர வச்சுக்கிறாங்க. அந்த 2 கோத்திரத்தார் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவ எருசலேமை தலைநகராக கொண்டு தன்னுடைய ஆளுகை முறைகள் அங்க கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சமாரியாவுக்கு யார் ராஜாவாக வர்றார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யெரொபெயாம் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் யார் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய பையன் இல்ல, அவருடைய படை தளபதி. சாலமோனுக்கு அடுத்த அவருக்கு எல்லாம் பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் யெரொபெயாம். அவர் தான் 10 கோத்திரத்துக்கு தலைவர். ஆனா இந்த 2 கோத்திரத்துக்கு தலைவர் யார் வரனா, அவர் வந்து ரெகோபியாம். அவர் தான் யார் நீங்க பாத்தீங்கன்னா, இவர் தான் சாலமோனுடைய பையனாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கோத்திரத்துக்கு தான் வேதாகமம் என்ன பேர் கொடுக்குன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பேர். ஆனா இந்த 2 கோத்திரத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரம் அப்படிங்கிற ஒரு பேர் தான். அந்த சூழல் சாலமோன் நாட்களுக்கு அப்புறம் விதமாக கடந்து போகும். இஸ்ரேல் சமாரியாவை தலைநகராக வச்சு யெரொபெயாமின் ஆளுகைக்கு கீழாக இருக்கிறாங்க. யூதா கோத்திரம் எருசலேமை தலைநகராக வச்சுட்டு ரெகோபெயாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அந்த ராஜாவுக்கு கீழாக இந்த காலகட்டங்கள் அங்க கடந்து போகிறது பார்க்கிறோம். அப்ப இவ்விதமாக இந்த 2 கோத்திரம், அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற விஷயம் 2 கோத்திரமாக பிரியும். ஒன்று இஸ்ரேலாகவும் ஒன்று யூதாவாகவும் அங்க தெரியுது. இந்த 2 கோத்திரத்தின் மத்தியில தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருப்பாங்க. அந்த விஷயம் தெரியும் யூதா கோத்திரத்துக்கு. அப்ப இவ்விதமாக அங்க கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, கோத்திரத்தார் பிரிஞ்சு இருந்துட்டாலும் அந்த இஸ்ரேல் கோத்திரம், அந்த 10 கோத்திரம் இருந்தான் பாத்தீங்களா, அதுக்கு யெரொபெயாம் ராஜாவாக இருந்தார் பாத்தீங்களா. அப்ப அந்த ஒரு காலகட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா, பண்டிகையாக இருக்கட்டும், பலி செலுத்தக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அந்த ஒரு காலகட்டத்துல இஸ்ரேலுடைய போக்குவரத்து எங்கதான் இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் நேராக எங்கதான் வந்தாங்கன்னா, சாலமோன் கட்டிட்ட தேவாலயமாக இருக்கக்கூடிய எருசலேமுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் ஒரு முறை அவருடைய தொடர்பாக அங்க இருந்துக்கிறத பார்க்கணும். 10 கோத்திரமா இருந்துட்டாலும் அவருடைய தொடர்பு எங்கதான் இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு தான் சாலமோன் கட்டிட்ட அந்த ஆலயத்துக்கு அவர் வந்து போக்குவரத்தாகவே அங்க இருந்துருக்காங்க பார்க்கணும். ஆனா ராஜாக்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு சாலமோனோட பையன் ரெகோபெயாம், இவர் யெரொபெயாம். இவர் சாலமோனுடைய படை தளபதியாக அவர் அங்க இருக்கிறத பார்க்கணும். இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 10 கோத்திரத்தார் எப்பவுமே தேவனோட ஏன்னா அங்க தெரியும், அந்த தேவாலயத்துல பண்ணப்படக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் இவ்விதமாக அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், இப்படி சூழல்கள் கடந்து போயிட்டு இருக்கிற போது அந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் கோத்திரத்தின் ராஜா அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு இங்க இருந்து அங்க போறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சொந்தக்காரன் அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்து பேசிட்டு கடைசியில என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் நமக்கு ராஜா, சாலமோனோட பையன் தான் ராஜாவா இருக்கணும், அவர் வந்து படைத்தளபதி, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி ஏதாச்சும் குழப்பத்தை உண்டு பண்ணி தன்னுடைய ராஜ்யபாரத்தை இல்லாம பண்ணிட்டா என்ன பண்றது? ஒருவேளை ராஜ்யபாரத்தை பிடிங்கிட்டா என்ன பண்றது? ஏன்னா ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் யாருதான் பொருத்தமானவராக இருக்கிறார், அதிகாரியா இருக்கிறான்னா ரெகோபெயாம் தான் இருக்கிறார், சாலமோனோட பையன் தான் இருக்கிறார். அப்ப இந்த ஒரு சூழ்நிலையை அவர் என்ன பண்றாருன்னா யோசிச்சுட்டு, நம்ம பாண்டியர் சொல்ற ராஜதந்திரம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவர் வியூகம் பண்றாரு. சரி என்ன பண்ணலாம், ஏன்னா தன்னுடைய ராஜ்யபாரத்தை நிலைநாட்டி கொள்ளணும், தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல புரிய வச்சுக்கோ, அது வந்து மனித இதே தான் யார் பண்றாருன்னா அது யெரொபெயாம் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கிறப்ப ஒரு மைண்ட் என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த ஜனங்கள் ஜெருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் வாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதை சிந்தித்துக் கொண்டிருந்தார். யெரொபெயாமுக்கு நல்லாவே தெரியுது யார்தான் தன்னுடைய ஆண்டவர். அங்க இருக்க ரெகோபெயாம் தான் உண்மையான ராஜா அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு யாருமே சொல்றாரு. நம்மளால போக்குவரத்து கடைசியில் கூட்டணி போட்டு நம்ம ஆட்சியை இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, தன் மனசுல சிந்திச்சுட்டு அரசவைகளா கூட்டுறாரு, கூட்டி எல்லாமே முடிவெடுத்த. இப்ப உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இவரும் அந்த இஸ்ரேலுக்குள்ள இருந்து வந்தவங்க, உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை முறையை அவர் திருப்பி பார்க்கறாரு. என்ன அவங்களோட லைஃப் நடந்து எகிப்துல இருந்து நம்மளால வந்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சற்று நேரம் என்ன பண்றாருன்னா அப்படி யோசிச்சு பார்க்கறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் இருந்தா அவர் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும்.
அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாகவே இருந்துட்டாலும், தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார பார்த்தவங்களாகவே இருந்துட்டாலும், மத்த ஆளுங்க பயப்படுறாங்களோ, பயந்தாலும் நம்ம ஆளுங்க தேவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா தேவனை தூக்கி போடக்கூடிய ஜனங்கள் தான் நம்ம ஆளுங்க. இப்ப இந்த விஷயத்தை அப்படியே அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ அவங்க கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, எகிப்துல இருந்து மோசே கூட்டிட்டு வந்தாரு, செங்கடெல்லாம் பிளந்துச்சு, வாதைகள்லாம் நடந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு 40 நாள் அவங்களால வெயிட் பண்ண முடியும். அவர் மேல போயிட்டு நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியும். அவங்க நம்மளால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்வம் சண்டை கட்டிக்கலாம். என்னையா கூட்டிட்டு வந்தீங்க, அவர்களும் மேல போயிட்டு செத்தான பிரச்சான விஷயம் எங்களுக்கு தேவை. நாங்க என்ன பண்றது, நாங்க வழிபடுறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் வேணுமே, அந்த கடவுள் யார் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஆர்வம் நிர்பந்தம் பண்ணுவாங்க. அப்படி நிர்பந்தம் பண்ணும்போது ஆர்வம் என்ன பண்ணிடுவாரு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டாயத்தின் பேர்ல அவர்களுக்கு இருக்க நகையெல்லாம் வாங்கி, தங்கத்தெல்லாம் வாங்கி ஒரு கண்டுபிடிச்சு. நீங்க கவனிச்சு பாருங்க, ரொம்ப வருஷமா இல்ல, வெளியில இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகும். செங்கடல் கடந்து வந்தாலும் ஒரு வருஷ காலத்துக்குள்ளாகவே என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் அந்த தேவனுடைய மகத்துவத்தை சுத்தமா மறந்துட்டு பொன் கண்டுபிடிச்சு. இந்த பொன் கண்ணுக்குட்டி நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எகிப்துல அவங்க கண்ணுக்குட்டிகளை தான் கடவுளாகவே வணங்காங்க, ஆடு மாடு கடவுளாகவே வணங்காங்க. அந்த விஷயத்தை அனுசரிச்சு அப்படி செஞ்ச விஷயங்களை நம்மளால யூரோப்பியம் என்ன பண்றாருன்னா அனலைஸ் பண்றப்போ, நம்மளோட பெரிய மைனஸ் என்னன்னா, ரொம்ப சீக்கிரமா கடவுள் விட்டு நம்மளால வெளியில வந்துருவாங்க. அதுக்கு ஒரு பியூர் பண்ணி வச்சோம்னா நம்மளால சரண்டர் பண்ணலாம். இங்க வந்து எருசலேமுக்கு எதுக்கு போறாங்க, கடவுளை பார்க்கறது தான் போறாங்க, தன்னுடைய சொந்த ஜனங்கள் பார்க்கறாங்க, எருசலேம் நாளைக்கு தானே போறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அருமையான ஒரு வியூகம் பண்றாரு. என்ன அப்படின்னா, வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28, 29. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஜெருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். அந்த யூரோப்பியம் என்னமா அருமையா யோசனை பண்ணிட்டு அந்த ஜனங்களுக்கு போய் ரிப்ளை பண்றாரு. அந்த விஷயங்களை தன்னுடைய யோசனை அவங்க எப்படி சொல்றாருன்னா, ஏப்பா நீங்க இங்க இருந்து சிரமப்பட்டு எருசலேம் போறீங்க, இல்ல போய் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க, எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அதுக்கு பதிலா நான் என்ன உங்களுக்கு பண்ணி தரேன், நம்ம இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், எகிப்துல இருந்து உங்களை வரவழைச்ச அந்த தேவனை நான் இங்கேயே முன்னணி கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணிடலாம், 2 கண்டுபிடிச்சு ஒன்னு தான்லையும் இன்னொன்னு பெத்தேல் இருக்குது. அது என்ன தான், நம்ம என்ன பெத்தேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேலுடைய மேலிலையும் கீழிலையும் 2 ஆளும் எருசலேம் போனா அதுதான் தாண்டி வரணும். அவன் வெளியில போற அந்த வாசல்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இப்ப லால்குடினா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, 2 என்ட்ரன்ஸ்லயும் 2 கண்டுபிடி. நம்மளால கொஞ்சம் யோசிக்கணும், உடனடியா ரொம்ப உடனே கண்டுபிடி பார்த்தாலே நம்மளால வாங்கிடலாம். அவருடைய பக்க வழக்கமே அப்படி உடனடியா என்ன ஆயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே சரண்டர் ஆயிட்டு உடனே அந்த கண்டுபிடிகளுக்கு ஆராதனைகள் செலுத்து அந்த முறைகளை பண்றாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த யூரோப்பியனோட ஆலோசனை அந்த இடத்துல செயலாக்கப்பட்டுச்சு. அதுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவங்க யோசனைக்கு அப்படியே கீழ்ப்படுது. பாருங்க, நல்லவன் போல பேசிட்டாரு, நீங்க கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ராஜாவா இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நம்மளால உடனே சரண்டர் ஆயிட்டு அந்த கண்குட்டிகளை வணங்கிட்டு எங்க போறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, உண்மையான தேவனை தேடக்கூடிய அந்த வழிமுறைகளை அவர் மறந்துட்டாங்க. அப்ப அந்த 2 கண்குட்டியை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, ஒண்ணு தாண்ட வச்சாரு, இன்னொரு பெத்தேல் வச்சாரு. இது எது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதுதான் அந்த இஸ்ரேலுடைய அவங்களுடைய 10 கோத்திரத்தார விஷயம். ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா மேல தான் 2 எல்லை பகுதிகளுமே அவர் அங்க வச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப கீழே இருக்கிறது இவங்க 2 கோத்திரமாக அவங்க பிரிச்சுட்டு நம்ம பார்க்கிறோம். மேல இருக்கிறது தான், கீழே இருக்காங்க 2 எல்லையிலையும் எங்கேயுமே போக முடியாத அளவு, அங்க இருக்கிறவங்க இங்க வர வேண்டியதில்லை, இங்க இருக்கிறவங்க போக கூட ஸ்டாப் பண்ணி வச்சு. அப்ப இவ்விதமாக அந்த சூழ்நிலைகள் கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ராஜா செஞ்சது சரியான காரியமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இப்ப எப்படி மோசே இந்த மலைக்கு போயிட்டு கீழே வந்து கண்ணுக்குடியை பார்த்த உடனே மோசே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார், வாயில் இருந்த கற்பனையிலேயே உடைச்சிடுவார். உடைச்சு உடனே சொல்லுவார், கர்த்தரின் பக்கமா நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டவுடனே ஒரு கோத்திரம் அப்படியே வெளியில வரும், அவர்கள் லேவி. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம கர்த்தருடைய வார்த்தைக்கு மோசே சொன்னோனையும் எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு சொன்னார். அந்த சரி யாரா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க, சொந்த எல்லாரும் வந்து தன்னுடைய ரத்த சொந்தமான உறவுகள் தான், வேற யாருமே இல்லை. ஆனா தேவனுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம லேவியர்கள் என்ன பண்ணாங்கன்னா சடனா அவங்க கொலை பண்ணி போட்டான், தேவனுக்கு விரோதமா இருக்கும். அதனாலதான் தேவன் லேவியர்களை தன்னுடைய சொந்த கோத்திரம் அந்த ஆசாரிய வேலை செய்வதற்கு இந்த வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு சும்மா கிடைக்கும்.
அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்விதமாக அந்த ஒரு சூழ்நிலை அப்பயே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்காரத்தை தேவன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு தேவன் என்ன செய்யாம விட்டுருவாங்க. தன்னுடைய ஜனங்கள் சோரம் போயிட்டாலும் சரி, தன்னுடைய சனங்களை யாராவது சோரம் போக வச்சுட்டாலும் சரி, அது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அது சடனா ஏதாவது செய்வார். தேவனுடைய திட்டம் அப்படின்னுவாங்க. அப்ப உடனே என்ன சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செஞ்ச அந்த ராஜா செஞ்ச அந்த காரியம் எப்படி ஆயிடுச்சுன்னா, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியம் தேவனுடைய பார்வையில பாவம். இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக பாருங்க, இந்த இலையில இருக்கு, அந்த இலையில இருக்கு, இங்க இருக்கும், அங்க இருக்கும், இதுக்கு பதிலாக அவங்க எரிசலேம் போயிருப்பாங்க. ரொம்ப பார்க்கணும். ஆனா இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை மறந்து அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த எரேமியாவும் செஞ்சிட்ட முதல் பாவம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனை மறக்கக்கூடிய ஒரு அந்த பொன் கண்ணுக்குட்டி. ஒருவேளை அவருடைய யோசனைகள் அமிதமாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், சற்று நிதானிச்சு தேவன் தன்னை நடத்திட்டு வந்த வழிகள் எல்லாம் பார்த்துட்டு, இல்ல எங்களுக்கு எங்க தேவன் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க போயிருக்கலாம். ஆனா அவங்களுடைய விளைவினத்தை சரியாக நடந்துச்சு. அதனாலதான் சாத்தான் என்ன பண்ணுவாரு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாத்தானா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தரோட விளைவினத்தை மையமா வச்சுதான் அவங்க அட்டாக் பண்ற விஷயமே இன்னைக்கு நடைமுறையில் இருந்ததை பார்க்கணும். இவ்விதமாக அந்த ராஜா செஞ்சு ஒரு முதலாவது அந்த பாவத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்வதற்கு யார் மூல காரணமா இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யெரொபெயாம் அந்த ராஜா. அது மாத்திரம் இல்லாம அவர் இரண்டாவது விஷயம் என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 31. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 31. லேவி புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராகினான். பாருங்க, அந்த ஒரு காலப்பகுதியில ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் ஆசாரிய ஊழியர் செய்யணும், வேற யாரும் ஊழியர் செஞ்சிடக்கூடாது. அப்படி யாராச்சும் ஆசாரிய பட்டத்தை தேடினாலோ விரும்பினாலோ வேதாகமத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவனால் சிக்ஷிக்கப்பட்டு சாவை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பொன் கண்டுபிடி செஞ்சதே மிகப்பெரிய பாவம். அதுக்கு இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, லேவியர்கள் அல்லாதவர்களை ஆசாரிகளா மாத்திட்டு வழி செலுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செஞ்சார். இது அவர் செஞ்ச 2வது தப்பு, தேவனுக்கு விரோதமா செய்யற 2வது பாவம். 3வது விஷயம் நான் நீங்க கவனிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இந்த ராஜா என்ன பண்றார், தன் மனதில் தோன்றியபடி என்ன பண்றாருன்னா, 8ஆம் மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு ஒரு பண்டிகை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க நீசான் 15 தான் பண்டிகையை கொண்டாடுவாங்க. அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ரொம்ப சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு காலம், வருஷத்துல ஒரு முறை செய்யக்கூடிய பண்டிகை. ஆனா நம்மால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜனங்கள் பண்டிகை கேட்பாங்க. உடனடியாக நீங்க யோசனை பண்ணி இவர் ஒரு மாசத்தை நியமிச்சு ஒரு தேதியை கொடுத்து அந்த ஒரு நாள் நீங்க பண்டிகை கொண்டாடுங்க. இதுக்காக நீங்க என்ன பண்ணிட வேணாம், கடவுளுக்காக போயிட்டு வந்தீங்க, சரி எங்க ஊர்ல விசேஷங்க நான் போயிட்டு வரலாம், திருவிழா நடக்க தேர்ந்தெடுத்து போவோம், அதுவும் போவாதீங்க. இந்த இங்கிலீஷ் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு தேவன் நியமிச்சது ஒரு டேட். ஆனா இவர் சொந்தமா ஒரு தேதி பண்ணி என்ன பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பண்டிகை செய்யும். அப்ப மொத்தமாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பாவம் தேவனுக்கு. 1 கண்டுபிடி செஞ்சுட்டாரு, 2வது ஆசாரியர்களை மாத்தணும், 3வது பிரமாணத்தையே மாத்துறாரு. தேவன் என்னென்ன வச்சிருக்காரோ அதுக்கு ஆப்போசிட் அப்படி அவர் அவங்க செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர் சொல்லு. அப்ப இவ்விதமாக இந்த ஒரு சூழ்நிலைகள் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1ஆம் வசனம் நீங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. இப்ப என்ன பண்றாரு, இந்த ராஜா செஞ்சுட்டு அந்த கண்ணை போட்டிக்கு முன்னாலே அந்த பண்டிகை செய்யும்போது தூபம் காட்ட அவர் போய் நிற்கிறார். ஆக்சுவலா ராஜாக்கள் போய் தூபமே காட்டக்கூடாது, லேவியர்கள் தான் காட்டணும். ஆனா அந்த முறைமையே நம்மள என்ன பண்ணி வச்சிருக்காரு, மாத்திட்ட. ஒரு மிகப்பெரிய பண்டிகை கோலாகலமா நடந்துட்டு இருக்குது. யெரொபெயாம் கையில தூப கலசத்தோட அப்படி நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவன் வர்றார். எங்க இருந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, யூதேயாவில இருந்து இந்த பெத்தேலுக்கு வர்றார். இங்க ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவனுடைய மனுஷன் தான் சொல்லப்படுறார், வேற எந்த பேர் சொல்லப்படுறது. எங்க இருந்து வர்றார், அவர் யூதேயாவில இருந்து வர்றார். யூதேயா இந்த 2 கோத்திரம், எருசலேம் தான் உண்மையான தேவனுடைய ஆலயம் இருக்குது. அந்த தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தேவன் ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு தேவ மனுஷனை எங்க அனுப்புறாரு நீங்க பாத்தீங்கன்னா, பெத்தேலுக்கு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு அப்படின்னா, அடுத்த வருஷம். அப்ப அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது, யூதேயாவில இருந்து பெத்தேல் வரைக்கும் வர்றார். அந்த பெத்தேலுக்கு வரக்கூடிய ஒரு பேர் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா,
தேவனுடைய மனுஷன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம அந்த சார்ட்ல பார்த்தோம், யூதேயில இருந்து அந்த பெத்தேலுக்கு வராங்க, 2 கோத்திரத்தினுடைய பார்டர் அங்க வராது. அப்படி வந்த உடனே அங்க என்ன நடக்குது அப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சித்தரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. பாருங்க, அந்த தேவனுடைய மனுஷன் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, தாவீது வம்சத்திலிருந்து யோசியாங்கிற ஒரு ராஜா வருவார். அவர் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுவார், அவருடைய பலிபீடத்தை உடைச்சு போட்டுருவார். அந்த பலிபீடத்தின் மேல மனிதனுடைய எலும்புகள் அங்க தகனிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அடுத்த வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றைய தினம் அவர் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உடைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பாருங்க, அந்த யோசியாங்கிற ஒரு ராஜா வந்து இந்த விஷயத்தை செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அந்த இடத்துல அவங்க வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பலிபீடமானது வெடித்து சிதறி அதுல இருக்க சாம்பலும் கொட்டிடும், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இறைவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் நல்லா தெரியும் அவர் யாரை குறிச்சு தான் சொல்றாரு, தன்னை குறிச்சுதான் இந்த தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, தான் செஞ்ச விஷயத்தை தான் சுட்டி காட்டுறார் அப்படி சொன்னோடனே அவருக்கு சரியான கோபம். ஏன்னா ராஜா அல்லவா, உடனடியாக அவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டளை அமல்படுத்துறாரு. என்ன பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 13:4. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேமியாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. சகோதரர் உடனே ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு, கோவப்பட்ட உடனே அந்த மனுஷனை புடிக்கிறான்னு சொல்றாரு. அப்படி நீட் அந்த கை நீட்டினவர்களே அப்படின்னு அவர் எப்படி இருந்து நீங்க சொல்லுங்க, சூழலை அப்படி வித்தியாசமா மாறும். அப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலி பீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. பாருங்க சகோதர சகோதரி, நடந்த உடனே அந்த தீர்க்க தரிசனம் சொன்னதை போல அந்த தேவ மனுஷன் சொன்னதை போல தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி அந்த பலிபீடமானது வெடித்து சிதறி அந்த சாம்பல் கீழே கொட்டி. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா எரேமியாவோட ஆளுகை சீக்கிரம் யூதா கோத்திரத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டோடனே மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆனாரு. அந்த மனுஷனை பிடிக்க சொன்னாரு. உடனே அந்த வீட்டு நகை அப்படியே நின்றுச்சு. அதோடைய அடையாளமும் அங்க அப்படியே நடந்த உடனே ராஜா எப்படி இருந்திருக்கீங்க, அவருக்கு நல்லா தெரியும் இஸ்ரேலின் தேவன் சாதாரண அல்ல அப்படின்னு நல்லாவே தெரியும். எல்லாம் சாலமோன் கூடயே அவர் இருந்தவர். உடனடியாக என்ன பண்றாருன்னா சரண்டர் ஆவார். என்ன சரண்டர் ஆவார்? 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கைமுன் போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது. உடனே ராஜா உடனே தேவனுடைய மனுஷன் சரண்டர் ஆயிட்டார். எனக்காக எப்படினாலும் பிரேயர் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, என் கையை சரி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே வேணும்னே உடனே சரியாகல. ஆனா தேவ மனுஷன் என்ன பண்றான்னா, தேவன் தான் ரொம்ப வருந்தி கேட்டுக்கிறார், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறார். அப்படி கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய கை முன் போல ஆயிடும். சூழல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நடந்துச்சுன்னா, அப்படி நடந்துச்சு உண்மையாலுமே நிகழ்வு. அப்படி செஞ்ச உடனே ராஜா உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசுலாம் மாறிட்டு அந்த தேவ மனுஷனுக்கு மரியாதைலாம் அப்படி செலுத்திட்டு அவர் என்ன பண்றாரு, ராஜா அல்லவா, நீங்க உடனே என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, உடனே விருந்து கலைக்கிறார். வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். உடனே ராஜா சொல்றாரு, அங்க யூதேயில இருந்து வந்திருக்காரு, கழுதையில தான் வருவார், ரொம்ப சிரமப்பட்டு வந்திருப்பா, நீங்க வந்து எங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு வெகுமானம் தரேன், ராஜ மரியாதை அப்படி சொல்லலாம். உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆனா தேவ மனுஷன் வரப்பே ஒரு கட்டளையோட தான் வந்தாரு. என்ன கட்டளை அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போகும் வழியை திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, அந்த தேவ மனுஷனுக்கு தேவன் என்ன கட்டளை கொடுத்தாங்கன்னா, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும், சொல்லி இந்த சூழல் நடக்கும், நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ராஜ மரியாதை உனக்கு கிடைக்கும். ஆனா நீ அதெல்லாம் உதறி போட்டுட்டு
நீ வந்த வழியே வந்த வழி வரக்கூடாது, அடுத்த வழியாக திரும்பி அங்க தண்ணியோ சாப்பாடோ சாப்பிடாம வந்துடணும் கடவுள் எனக்கு சொல்லியிருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ உபதேசத்தை உதவி தகுந்த மனுஷன் மறுபடியும் என்ன பண்றாருன்னா யூதேய நோக்கி அப்படியே கடந்து வர்றார். அவர் நடந்து வந்த மனுஷன் பேசாம போயிருக்கலாம். இவர் இடையில வரும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப களைப்பாயிட்டு எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கருவாழை மரத்தின் கீழே போய் உட்காரு. கருவாழை மரம்னா எப்படி சொல்றது, அது ஒரு முள் நிறைந்த மரம். இந்த ஓரத்துல எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கும் கருவேலாம் மரம். ஆக்சுவலா இங்க சொல்லப்பட அந்த சீமா இது இல்லை, அந்த கொடைசீத்த மரம் ஒரு கருவ மரம் சொல்லி காடுகளுக்குள்ள அது கீழே உட்காரலாம். தோட்டங்கள் எல்லாம் இருக்கும், கீழே கூட நிறைய முள்ளா இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு இலைப்பாறுதலுக்கு ஏற்ற ஒரு இடமாகவே இருக்காது, கீழே எப்பவுமே முட்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா ஆடுகளுக்கு இந்த தலையை நல்லா உடிச்சு போடுவாங்க, நல்லா சாகும், சின்ன சின்னதா இருக்கும். அப்ப நீங்க நம்ம ஏரியால இருக்கு அதுதான் கருவேல மரம் நம்ம ஏரியால, ஆனா அங்க ஒரு கருவாளி மரம் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மனுஷன் என்ன பண்றாரு, இலைப்பாறுதலுக்கு வேற இடம் இல்லையா பாருங்க, நிழல்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். தேவன் சும்மா அந்த விஷயத்தை செய்யணும். நம்ம ஏதாவது போய் முள் மரத்து நம்மளே திடீர்னு வண்டியில போறோம், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, வண்டியில ஓட்ட முடியாது, உடனே போய் முள் மரத்துக்குள்ள நிற்போம், நல்ல ஃப்ரீக்வன்சியான இடமா பார்த்து தான் நிப்பாட்டோம். ஆனா இந்த மனுஷனுக்கு அந்த போற வழியில ஒரு கருவாளி மரம் தான் தென்பட்டுச்சு. நேரம் கழுதி ஓடி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அவர் எடுத்த அந்த ரெஸ்ட்னால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப அந்த ஒரு ஊர்ல அதே பெத்தேல்ல யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் அங்க கூடியிருக்கிறார். இப்ப உடனடியாக என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அங்க இருந்து வந்தாரு, ராஜாவுக்கு விரோதம் ஏதாவது சொன்னார் அப்படிங்கிற எல்லா விஷயம் அவர் கேள்விப்பட்டு இவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரமா பார்த்து உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய மனுஷனை சந்திக்கிறதுக்கு வர. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 கோத்திரத்துக்கு உரியவர். இவர் ஒரு தீர்க்கதரிசினால யோசிச்சு பார்க்கணும், அங்க இருக்கிற விஷயம் எல்லாமே லேவியர்கள் வந்து உண்மையான ஆசாரியர்கள் கிடையாது, அந்த இரவேல் செஞ்ச எல்லாமே தப்புதான். அப்ப அங்க இருக்கிற தீர்க்கதரிசி எப்படிதான் இருந்திருப்பாங்க, அதை நான் கொஞ்சமாவது யார் அனலைஸ் பண்ணிருக்கா, தேவனுடைய மனுஷன் அனலைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் அதை எதுவுமே சொல்லல. நேரம் இந்த மனுஷன் வந்து என்ன பண்றாருன்னா அதுவும் எப்படி பண்றாருன்னா கிழவனான தீர்க்கதரிசி. ஒரு வாலிப பயணம் வந்துடக்கூடாது, ஏன் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தப்படுது நம்ம பார்ப்போம். நிஜத்துல ஒரு வயசான ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 4 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். உடனே தொடர்ந்து போய் அவர் பார்க்கிறார், பார்த்துட்டு விசாரிக்கிறார், ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். உடனே அந்த வயசான தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நீனும் தேவனுடைய மனுஷன் தான், நானும் தேவனுடைய மனுஷன் தான், வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசிந்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த தீர்க்கதரிசி வந்து பொய் தான் பேசுறாரு. இல்ல எனக்கு ஒரு தேவன் பேசினாரு, நீ போய் அவர் கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புன்னு சொன்னார் சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு. இதை சொன்ன உடனே நம்மளால என்ன பண்றாருன்னா உடனே நம்பிடுறாரு. ஏன்னா எனத்தோட சேர்ந்துதான். இவர் சற்று அனலைஸ் பண்ணிக்க கூடாது, அங்கிருந்து அனுப்பிச்சுட்டவர் யாரு, தேவன் தான். வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. ஒருவேளை போய் சாப்பிடணும்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பாரு, இவர்கிட்ட தானே பேசியிருப்பாரு. ஆனா இவர்கிட்ட பேசாத கடவுள் அவர்கிட்ட பேசணும் சொன்ன உடனே சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா இவரும் அங்கிருந்து நடந்து வர, பசி வேற, அவர் உட்கார்ந்து இடமும் ஒரு ஃப்ரீக்வன்சியான இடமா இல்ல. உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி பேச்சு கேட்டு அவர் வீட்டுக்கு போயாரு. இப்ப வீட்டுக்கு போனோடனே அங்க விருந்து நடக்குது, சாப்பிடுறாரு. சாப்பிட்டு இருக்கப்ப என்ன சொல்லலாம், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. பாருங்க, உடனே தேவனுடைய ஆவி யார் மேல வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த கிழவனான தீர்க்கதரிசி மேல வந்து அவர் மறுபடியும் தீர்க்கதரிசி சொல்றாங்க. அந்த தீர்க்கதரிசி நீ தேவனுடைய வார்த்தையை மீறி இங்க வந்துட்டதுனால உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன இருக்கும் எப்படி சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால நீ செத்துருவ, ஆனா உன்னுடைய பிரேதம்
உன்னுடைய பிதாக்கள் அண்டையில அடக்கம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிடுவார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அந்த ஒரு காலகட்டத்துல செத்துட்டா கல்லறைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எங்க இருந்தாலும் தூக்கிட்டு போவாங்க. அந்த பிதாக்களின் கல்லறைகள் அடக்கம் பண்றது அவ்வளோ பிளஸ்ஸிங்கா அவங்க கருதுனாங்க. ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தை அந்த கிழவனான தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படும். அதே போல அவர் திரும்பி போறப்போ அவர் நினைச்சே பார்க்காதபடி ஒரு சிங்கம் என்ன பண்ணிடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய மனுஷனை ஃபாலோ பண்ணிடும். ஆனா அந்த தேவனுடைய மனுஷன் ஏறி வந்தார் ஒரு கழுதை. சிங்கம் தான் ஃபர்ஸ்ட் இடத்தை அடிச்சுக்கணும், அது அவனுடைய இடத்தை தான் அடிக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அதோடைய சாப்பாடே கழுதை. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு மனுஷன் பார்த்தாரு, மனுஷனை தான் அடிக்குது. வந்தவர் வயசானவர்களே கிடையாது, அவர் தேவ மனுஷன் என்றுதான் சொல்லப்படுது, அவருக்கு கிழவனே சொல்லப்படுது. அப்ப இவர் நல்லா வாலிபமா தான் இருப்பார். ஆனாலும் அந்த சிங்கமானது யாரை தான் கொலை பண்ணிடுச்சு, சாகடிச்சிச்சு பாத்தீங்கன்னா அந்த தேவ மனுஷனை தான் கொலை பண்ணிடுச்சு. ஆனா அந்த கழுதையை எதுவுமே பண்ணாம அந்த இடத்துல அப்படியே நிற்கிற அந்த ஒரு தீர்க்க தரிசனமானது இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டுல இந்த தேவனுடைய மனுஷன் அமைகிறவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம். 2 கோத்திரம் பிரிச்சு ஒரு கோத்திரம் தேவனுக்கு விரோதமா போனாங்க. தேவன் ஒரு மனுஷனை தேர்வு பண்ணி அங்க போய் அந்த தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். ஆனா அந்த தேவ மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை மீறிட்டதுனால அவர் கடைசியில என்ன பண்ணப்பட்டார், அந்த சிங்கத்தினால் கொலை செய்யப்பட்டார். ஆனா அந்த கழுதை சாகாம அந்த பிரேத தண்ணியில் அப்படியே நிற்கிறது நான் பார்க்கணும். இப்ப யாரும் சிரமப்பட்டு எடுத்துட்டு போய் அங்கெல்லாம் அடக்கம் பண்ணிருக்க மாட்டாங்க. சிங்கமே என்ன பண்ணிடும், அந்த துஷ்டம் என்னன்னா சாப்பிட்டு முடிச்சு நம்ம அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க நடக்குது. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான ஒரு நிழலான ஒரு சம்பவம். முன்னாடி நடந்த நேரடியான சம்பவம் அது நமக்கு ஒரு நிழலாக இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தது போல முன்பு எழுதி இருக்கிறவைகள் அது திருஷ்டாந்தம். ஆனா நமக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் ஒரு போதனையும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே அது ஒரு நிழலாக இருக்கும். நமக்கு நிஜமாக ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு. ஏன்னா ரோமர்ல பார்க்கிறோம், கொரிந்தியர்ல பவுல் அங்க எழுதியிருக்கிறாங்க, அவர்களுக்கு நடந்தது எல்லாமே திருஷ்டாந்தம். ஆனா முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோ எச்சரிக்கை உண்டாகும்படி இந்த விஷயங்கள்லாம் அங்க எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இது எதை அடையாளப்படுத்துது, நிஜத்துல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு விஷயமும் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு ஊமை நம்ம பார்த்திருப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் முதல் ஊமை விதைக்கிற ஊமை. அந்த விதையானது அங்க விதைக்கப்படும். அது விடக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நிலம். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் கூட இந்த விஷயங்களை சகோதரர்கள் பேசியிருப்பாங்க. அப்ப அந்த விதைக்கப்பட்ட அந்த விதையானது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவங்களை அடையாளப்படுத்து உலகத்தின் மத்தியில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் விளைய ஆரம்பிக்கும் பொழுது முதல் பலனாக முதல் அறுவடையில அவங்க யார் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற ஒரு முதல் பலனை அவங்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இவர்கள் மூலமாகத்தான் கிறிஸ்துவுக்கு அப்புறம் சத்தியமானது உபதேசமானது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பண்ணப்பட்டு சொல்றீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்துச்சு. அப்ப முதல் அறுவடையை எடுத்த ஈடு அந்த முதல் பலனாக 12 அப்போஸ்தலர்களை வச்சு தேவன் என்ன பண்ணாங்கன்னா இந்த விதைப்பின் வேலையை மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவர்கள் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சுவிசேஷமானது அங்க கடந்து வந்துச்சு. கர்த்தர் அவங்க கட்டளை சொன்னா நீங்க உலகமெங்கும் கடந்து போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அதே போல சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அன்பான சகோதர சகோதரி, இப்போ இவர்கள் விதைக்கும் பொழுது அந்த விதை எப்படி முளைச்சிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நிலத்துல தான் அவங்க விதைச்சாங்க. முளைக்கிறப்ப கூட என்னவும் சேர்ந்து முளைச்சிச்சு நீங்க பாத்தீங்கன்னா களைகளும் அங்க முளைச்சதான் நம்ம பார்க்கணும். உடனடியாக வேலைக்காரர்கள் பார்த்துட்டு எஜமான சொல்லுவாங்க, நீங்க நல்ல விதை தான் விதைச்சீங்க, ஆனா என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா களைகள் கூட வந்துச்சு, அதை நாங்க பிடிக்கலாமா அப்படின்னு அந்த ஓமையில கேட்பாங்க. அந்த களைகள் எப்ப வந்துச்சு அப்படின்னு அந்த ஓமை சொல்லணும்னா மனிதர் நித்தரை பண்ணுது. அப்ப அப்போஸ்தலர்களுடைய மறைவுக்கு அப்புறம் உண்மையான சபைகளுக்குள்ள கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன ஆச்சுங்க பாத்தீங்கன்னா அந்த நல்ல விதைக்கு போலியான களைகள் அங்க வளர ஆரம்பிச்சு. அந்த களைகள் உடனடியாக பிடுங்கப்படல, அறுப்பு காலம் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டுச்சு, விடப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, இப்ப அதே போல நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது நிழல்ல சாலமோனுடைய ராஜ்ய பாரதத்துல என்னாச்சு நீங்க பாத்தீங்கன்னா 12 கோத்திரம் 10 கோத்திரமாகவும் 2 கோத்திரமாகவும் அங்க தெரிஞ்சு. அப்ப சாலமோன் யாருக்கு நிஜமாக இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிஜமாக. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த உலகம் எங்கும் சத்தியங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா உண்மையான சத்தியங்கள் அங்க விநியோகிக்க அங்கப்பட்டுச்சு. ஆவிக்குரிய 12 இஸ்ரேலர்கள் அங்க வந்தாங்க. அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது இங்க 10 கோத்திரமும் 2 கோத்திரமாக பிரிஞ்சாங்க. அப்ப இந்த 10 கோத்திரம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, தேவனுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா இவங்க தான் மெஜாரிட்டி, கரெக்டுங்களா?
2 கோத்திரம் தனியார்னா சிறுபான்மையினர், ஆனா தேவனுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சாங்க. அப்ப கர்த்தர் இயேசுவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபைகளும் என்ன ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய மரணத்துக்கு அப்புறம், அப்போஸ்தலர் மரணத்துக்கு அப்புறம் 2 பிரிவுகளாக பிரிச்சு. அதுல மெஜாரிட்டி யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி என்னதான் இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, கலைகள் தான் இருந்துச்சு. 10 கோத்திரம் இருந்தாங்க, ஆனா அங்க தேவனுக்கு விருப்பமில்லாத எல்லா விஷயங்களுமே அங்க இருந்துச்சு. 2 கோத்திரம் அவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் நல்ல மணிகளாக, நல்ல விதைகளாக, நல்ல செடிகளாக அவங்க அங்க இருந்தாங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்ப அந்த 10 கோத்திரத்துக்கு யார் ராஜாவா இருந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யெரொபெயாம். ஆனா அவர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே ராஜாவுக்கு தகுதியானவர் கிடையாது. அந்த ராஜாவினுடைய படை தளபதியாக கூட இருந்தார். அவர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தான் யெரொபெயாம். அப்ப இந்த கலைகள் நிஜமான நிஜத்தை நீங்க பார்க்கும்பொழுது, அந்த மெஜாரிட்டிக்கு கலைகளுக்கு ஒரு லீடர் இருப்பாங்கல்ல, தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப யெரொபெயாம் நல்ல மனுஷனா? தேவனுக்கு விரோதமாக ஜனங்களை எப்படியெல்லாம் டியூன் பண்ணி விடலாம், இவருடைய நல்ல ஆலோசனை பண்ணி அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு, தேவனை விட்டு வழிவிலகி போக பண்ணாரு. அப்படிப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு யாராவது அப்படி இருக்காங்களா? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப தேவனை விட்டு ஜனங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய வேலை செய்யறது யார்? அவர்தான் சாத்தான். சகோதரி கரெக்டா சொன்னாங்க, சாத்தான். அந்த யெரொபெயாம் யாருக்கு தான் அடையாளம்னா, சாத்தானுக்கு அடையாளமாகவே அங்க இருக்கிறோம். அப்ப நல்ல மளிகை நீங்க அந்த கவுன்ஸ் பார்க்கும்பொழுது, அன்பான சகோதர சகோதரிங்க, அப்ப நீங்க இந்த கவுன்ஸ் பார்க்கணும். ஏன் நம்ம அவரை சாத்தானுக்கு கம்பேர் பண்றோம் அப்படின்னு கவுன்ஸ் பாத்தீங்கன்னா, வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் எனும் நேபாத்தின் குமாரன் எழுதி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பாருங்க, அந்த யெரொபெயாம் யாரு? சாலமோனுடைய ஊழியக்காரர். அவர் எழுப்பி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே, தன்னுடைய எஜமானுக்கு விரோதமாக என்ன பண்றாரு, கலகம் பண்ணக்கூடிய வேலை செய்யறாரு. அப்ப கலகம் வீட்டார் யார், கலகம் பண்றவங்க யார் தான் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தான் யார் அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது, அன்பான சகோதரர்கள், சாத்தான். அப்ப அந்த எஜமானி யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான். அப்ப நிழல் நீங்க பார்க்கும் பொழுது சாலமோன் தான் கர்த்தர் இயேசுவுக்கு நிழல். ஆனா அவருக்கு விரோதமா யார் வந்துட்டாருன்னா, அவருடைய ஊழியக்காரனாகிய யெரொபெயாம். அதே போல நிஜத்தில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எஜமான், அவருடைய ஊழியக்காரரா இருக்கிறவர் தான் யார் நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கன மகிமையும் தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நயவஞ்சகத்துல எல்லா ஜனங்களும் என்ன பண்றாரு, ரொம்ப சீக்கிரமா மோசம் போக பண்றாரு. அப்ப அந்த யெரொபெயாம் எப்படி நல் யோசனை பண்ணாரு, உட்கார்ந்து யோசிச்சா பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களை தன் கட்டுப்பாடுகள் வைக்கணும், என்ன பண்ணணும்னா அவங்களுடைய விளைவினை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தாங்களையும் பெத்தலையும் 2 கண்டுபிடிச்சாரு. அதே போல இன்னைக்கு சாத்தானும் கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு அவன் செய்யக்கூடிய ஆலோசனைகள் சாதாரணமானதல்ல. அவன் யோசனை ரொம்ப புத்திசாலி. நம்ம விட என்ன எப்படிப்பட்டவன், அவன் புத்திமான் நம்மளை விட. அவனை குறிச்சு நீங்க பார்க்கும்பொழுது அவன் வசனம் ஒருவேளை சாத்தான் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஞானத்தில் நிறைந்தவன், பூரண நலகணும், முழு ஞானம் அப்படியே பயன்படுத்தி என்ன பண்றான்னா, ஜனங்களை தன்னுடைய சரண்டர்ல கொண்டு வந்துடுறாரு. அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது அந்த நல்ல மணிகள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்கதான் சிறுபான்மையர். அந்த 2 கோத்திரத்தை சார்ந்த அந்த கலைகள் யாருன்னா, அவங்க பெரும்பான்மையானவர்கள். அப்ப இந்த சிறுபான்மையினுடைய தலைவராக அன்னைக்கு யார் இருந்துட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய பையன் வாரிசாக இருந்தக்கூடிய ரெகேபியா இருந்தார். அப்ப இங்க யார் இருக்கிறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அதனுடைய உரிமைக்காரராக அவர் இருக்கிறார். ஆனா அந்த பெரும்பான்மைக்கு யார் இருந்தார்னா, யெரொபெயாம் இருந்தார். அவர் யாருக்கு அடையாளம்னா, அவர் தான் சாத்தான். ஏன்னா அவர் கலகம் பண்ணக்கூடியவராக, யாருக்கு விரோதமாகனா, தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்றவராகவே இருந்தார். அவருடைய சாணத்தை தான் பிடிச்சிட்டு 2 கோத்திரத்தை 2 பிரிச்சு விட்டார். இல்லைன்னா அது எப்படி தான் இருந்திருக்கும், அழகா ரெகேபியாமுடைய ஆளுகைக்கு கீழாகவே அங்க இருந்தவர், ஜனங்களுடைய பிரிச்சு அனுப்பி. அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, அப்ப நிழல்ல அவர் 3 தவறு பண்ணார். யாரு? அந்த எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்ட யெரொபெயாம். அப்படி இங்க சாத்தான் பண்ணக்கூடிய 3 தவறுகள். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியில நிகழக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது தவறு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2 கண்ணுக்குட்டி செஞ்சாங்க. கரெக்டுங்களா? ஒண்ணு தான் மற்றும் வெட்டேகிறது. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது நிஜத்துல அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய அப்போஸ்தலருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த சுவிசேஷமானது உலகமெங்கும் அங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உண்மையான கிறிஸ்துவமானது கல் அமைப்புகளுக்குள்ளாக போச்சு, கலைகளாக அங்க மாறிச்சு. கலைகளாக மாறிட்ட அது எப்படி மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மிகப்பெரிய பிரிவுகளாக மாறிச்சு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்து 2-3 வாரம் முன்னாடி பார்த்திருப்பீங்க, அந்தி கிறிஸ்து
அமைப்பு அப்படிங்கிற விஷயத்து. அது எப்படி பிரிச்சுன்னா அந்த ரெண்டு கண்ணுக்குட்டி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு கத்தோலிக்க சபை அடையாளம், இன்னொன்னு எதை அடையாளப்படுத்துதுன்னா புரொட்டஸ்டன்ட் அடையாளம். இது யார் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்துட்டு யூரோப்பியா மூலமாக ரெண்டுக்கும் மேலையும் வச்சார் கீழே ஜனங்க என்னவே பண்ண முடியாது, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு இருந்து. அப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய நல் யோசனை, அவருடைய ஞானத்தை பயன்படுத்தி உண்மையான கிறிஸ்துவத்தை என்ன பண்றாருன்னா அவரோட கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா கலைகளை விளைச்சு ரெண்டு விஷயங்களை செஞ்சார். ஒன்னு புரொட்டஸ்டன்ட், இன்னொன்னு கத்தோலிக். முதலாவது கத்தோலிக் தான் வந்துச்சு. ஆனா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை விட்டு வழிவிலகி போறாங்க அப்படின்னு சொல்லிதான் புரொட்டஸ்டன்ட் உருவாச்சு. ஒரு சீர்திருத்தங்கள் நடந்துச்சு. ஆனா நாளைக்கு அவரும் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அவரும் அதே போல தாயும் பிள்ளையும் ஒன்னாகவே அவங்க மாறிட்டாங்க. அங்க சத்தியங்கள் என்கிறது அங்க இல்லவே இல்லை. அப்ப ரெண்டு பிரிவாக இன்னைக்கு உலகம் எங்கும் எப்படி இருக்காங்க, யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கலைகளாக்கப்பட்டது நல்ல வளர்ந்து எல்லாருக்கும் தெரிகிற வகையில அங்க தவறுகள் இருக்குது அப்படின்னா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருவேளை நம்ம எல்லாரும் அந்த ஐக்கியத்துல ஏதோ ஒரு ஐக்கியத்தை சார்ந்தவர்களாக தான் நம்ம இங்க இருக்கிறோம். சற்று நிதானிச்சு பாருங்க, அங்க தேவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் அங்க இருக்குதா அப்படின்னா, தேவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கூட கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இல்லை. யோசனை பண்ணி பாத்தீங்க. ஏன்னா இது யாருடைய தந்திரம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எதிராளியாக சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா ஜனங்கள் இங்க விட்டு போகாதபடி அவங்க என்ன பண்ணாங்க, இங்க இருந்து எருசலேமுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீ ஏப்பா அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்டிகை இதெல்லாம் இது பண்ற? மத்த நாடுகள் பாக்குறாங்க, மத்த புறஜாதிகளை பாக்குறாங்க, தீபாவளி ஆச்சுன்னா வீட்டுக்கு பலகாரம் வந்தது. கிறிஸ்துவ நம்ம என்ன பண்றது? அப்ப நம்மளும் பலகாரம் கொடுக்கணும் இல்ல, அப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அப்பதான் கொடுக்க முடியும். அவங்க ஒரு விஷயம் கொண்டு வரப்போ நமக்கு அந்த பரிமாற்றம் வரும். நம்மளுக்கு நல்ல யோசனை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அங்கங்க சில விஷயங்களை அவசியம். அப்ப முதல் தவறு என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு மிகப்பெரிய அமைப்பாக அது மாறும். அந்த ரெண்டு பெரிய அமைப்புகளும் என்ன ஆயிடுச்சுன்னா அரசியலோடு தன்னை இணைச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறா இருக்கும். உண்மையான மனவாளனை நோக்கி அவங்க காத்திருக்காம பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சில விஷயங்களை தேடுனதுனாலதான் அவங்க கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களாக, கிறிஸ்துவுக்கு போலியானவர்களாக அவங்க மாறிட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு கண்ணுக்குட்டி எதை குறிக்குதுன்னா, ஒரு கத்தோலிக்க மற்றும் புரொட்டஸ்டன்ட் என்று அடையாளப்படுத்திருக்கோம். ரெண்டாவது தவறு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பார்ப்போம், அங்க லேவியர்கள் தான் ஆசாரியர்களா இருக்கணும். ஆனா இது என்ன ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா, அந்த எரோபியாமின் மூலமாக ஈனமான ஆசாரிகள் வந்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு மிகப்பெரிய கோத்திரம் இருக்குது, ரெண்டு பிரிவுகள் இருக்குது. அதுல சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் என்ன பண்றாரு அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசாரியர்களுக்கு பதிலாக ஈனமான ஆசாரியர்கள் அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்கதான் யாருன்னா, அந்த ஈனமான ஆசாரியர்கள் யாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள், அவர்களுடைய போதனைகள். சற்று நிதானிச்சு பாருங்க, அவங்க பண்ணக்கூடிய பிரசங்கங்கள், அந்த பாசஸ்மார்களுடைய விஷயங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாராவது கிறிஸ்துவுக்கு நிகராக கிறிஸ்துவ போல இருக்கிறதா நீங்க கவனிச்சு பாக்குறீங்களா? அவருடைய வாழ்க்கை முறையே வேற, அவருடைய பழக்க வழக்கங்களே வேற. சிஎம் கூட போய் சந்திச்சிடலாம், ரொம்ப சீக்கிரம் பாஸ்ட்லாம் என்ன பண்ண முடியாது, கமிட்மெண்ட் ஐயர்லாம் அவ்வளவு சீக்கிரம் போய் பார்த்துட முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அன்பான சகோதரர் சொல்லி ஒரு சின்ன விஷயங்கள் கூட அவங்க போய் வாங்கிட முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போதகர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்பான சகோதர சகோதரியே, சத்தியமே சுத்தமா இருக்காது. மாறாக அங்க என்னதான் இருக்கும்னா, தான் கண்டதையும் கேட்டதையுமே சொல்லி கட்டு கதைகள் தான். வசனங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா பெரிய விஷயங்கள் போதனைகள் அவ்வளோ பிரம்மாண்டம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அதுக்கு கூடக்கூடிய கூட்டங்கள், அதுக்கு சரண்டரான 10 கோத்திரம் அப்படியே சரண்டரான அந்த 2 கண்டுபிடிக்காத இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவ ஜனங்க பாவம் அவருடைய அறியாமையினால அதுல அகப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாத கூட்டம் போட்டு பாருங்க லால்குடியில, இங்க இருக்கிற 4 பேர் தான் போவீங்க நீங்க நினைக்கிறீங்களா? லால்குடியில இருக்க அத்தனை கிறிஸ்தவர்கள் அங்க சரண்டராயிருக்கும். இங்க உண்மையான சத்தியங்கள் உங்கள் காதுகள் கேட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு நீங்க தான் சாட்சி. ஆனா அங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய மனப்பக்குவம் என்ன ஆச்சு நீங்க பாத்தீங்கன்னா, கட்டுக்கதைகளை கேட்கிற ஒரு காலம். தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள், தன்னை யார் அங்கீகரிக்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ அவங்க செய்தா போயிடும். மனிதனுடைய இயல்பே அதான். யார் நிறைய பணம் தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு.
அதே போல யார் தான் செய்யற பாவங்கள் தான் செய்யற விஷயங்களை மறுச்சு கண்டுக்காம விட்டுறாங்களோ அவங்க சைடு சாங்க. வீட்டுல கூட பசங்க கூட பாருங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, அப்பா அடிச்சானா அம்மா சைடு சாயம், அம்மா அடிச்சானா அப்பா சைடு பாருங்க. இயல்பு. அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு மனிதன் இந்த கிறிஸ்துவத்துடைய இயலாமை என்ன ஆயிடுச்சுன்னா, தன் இச்சைகளுக்கு ஏற்ற போது யாரெல்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேவரேட்டா இருக்காங்களோ அவங்களதான் தேடி போறாங்களுடைய சத்தியத்தை தேடக்கூடிய ஜனங்கள் சிறுபான்மையினராகவே அங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேராகவே அங்க இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, இதை பேதுரு கூட எழுத இருப்பாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு தேர்வான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரகித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்கிறாது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பேர் ரொம்ப தெளிவாக கள்ள தீர்க்கதரிசிகளும் எங்கதான் இருப்பாங்க, ஜனங்களுக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் கொண்டு வருவாங்க. இறைவன் எப்படி கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? ரொம்ப வஞ்சனையா அந்த தான் மற்றும் பெத்தேல கொண்டு வச்சார். நுழைய பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை அவன் மறுதளிக்கப்படும், தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்கள் கெட்ட நடத்தைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் தூசிக்கப்படும். இன்னைக்கு நீங்க போய் ஒரு வீடு கேட்டு பாருங்க, போனோடனே அவங்க கேட்பாங்க, நீங்க யாருங்க? கிறிஸ்டியனா? வீடு இல்லை சொல்ற காலம் வந்துருச்சா இல்லைங்களா? நாங்களாம் சொந்த வீட்டுல இருக்கோம் சொல்றீங்களா? நீங்க வாடகை வீட்டுல இருந்து பாருங்க, வாடகை வீடு கொடுக்க மாட்டேங்கிறோம், ஒரு பிரேயர் காலகட்டம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவனா மரியாதை இல்லாத காலகட்டத்தில் நம்ம வாழணும். இது யதார்த்தமான உண்மை. ஒருவேளை அந்த மாதிரி நீங்க செக் பண்ணி, ஆனா ஒரு காலகட்டத்துல கிறிஸ்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்னால தன் இச்சைகளுக்கு ஏற்ற போதங்களை உருவாக்கி கொண்டதுனால அவங்க எதனால சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுதான்? அதுதான் 3ஆம் வசனம். அவர்கள் பொருளாசை உள்ளவர்களாய் தங்களுடைய தந்திரமான வார்த்தைகளால் உங்களை ஆதாயமாக்கி கொள்வாங்க. அவர் எப்படி சொன்னார்? நீங்க ஏப்பா கஷ்டப்பட்டு புள்ளப்படியெல்லாம் கூட்டிட்டு எஸ்லேட் போறீங்க, பேசாம இங்கே இருந்து என்ன பண்ணுங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், உங்களை வழிநடத்தி வந்த கடவுள் இதுதான் அப்படி சொன்னார். நம்மளை ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க நீங்க சர்வீஸ் வரீங்க, சாயங்காலம் கஷ்டப்பட்டு போய் அந்த ஃபாலோ கிளாஸ் நீங்க கேட்கணுமா? வாங்க நம்ம இதில் என்ன பண்ணிடலாம், ஒரு பைபிள் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம பிரதர்ஸ்லாம் இருக்காங்க செய்வாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் கவனம் திசை மாறிச்சுன்னா உட்கார வச்சுருவாங்க. அன்பான சகோதரர் சொல்லிங்க ரொம்ப அழகா சொல்லிட்டார். அவர்கள் நிமித்தம் அவர்கள் உங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு தான் கவனம் உள்ளவர்களாக இருப்பாங்களே, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை சகோதரர் இங்க நாலு பேர் வைக்கிறப்ப நிறைய அப்படியே பிரம்மாண்டமா காணிக்கை பெட்டி எல்லாம் வச்சா அப்படிலாம் வச்சிருந்தா வச்சுங்களேன், இங்க கூட்டம் அள்ளி இருக்கும். அவங்களும் செலவு பண்ண காசை வந்து எடுத்து தருவாங்க. ஆனா அப்படி யாரும் வைக்கல. நீங்க இதை வச்சு நீங்க இது பண்ணலாம், சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். அதான் முன்னாடி பாவம் இலவசமாய் பெற்றீர்கள், நீங்க இலவசமாய் போங்க. சத்தியத்தை எப்படினாலும் ஒரு பிரயாசம் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய சொந்த ஜனங்களும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசம் தான் இவருடைய. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் மேல ஒரு 20-25 வந்து போலாம், நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க என்னதான் செய்யறாங்க நம்ம ஆளுங்க, வந்தா நேரத்துக்கு டீ வேற வச்சு கொடுத்துறாங்க காசு, இதெல்லாம் நீங்க ஆனா நீங்க அங்க கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா அவங்க இது பண்ணுறதுக்காக அந்த ஜனங்கள் மேல உள்ள பிரயாசம், சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய வாஞ்சை இதுதான். ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா நம்ம அங்க இருக்கும் பொழுது இந்த வாஞ்சையோ சத்தியத்தின் நிமித்தம் எந்த விஷயம் வராது. அங்க போனதுக்கு அப்புறம் முட்டி போட்டு பிரேயர் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கணும், பக்கத்துக்கு வேற ஒண்ணு இல்லாம போயிட்டு இதைதான் சொல்றது. எனக்கு விரோதமா வரக்கூடிய எல்லாரையும் தேவன் நீங்க அழிச்சு போட்டுருங்க, நான் மட்டுமே அந்த ஒரு சூழல் தான் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சத்திய மார்க்கம் அங்க தூசிக்கப்படுற நிலைமை கண்கூடாக பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அங்க தாங்கியும் பெத்தேலியும் பொன் கன்று குட்டி தான் இருக்குதே ஒழிய, அந்த சாத்தானுடைய யோசனைகள் தான் அங்க இருக்குதே ஒழிய, தந்திரமான கதைகள் தான் அங்க இருக்குதே ஒழிய, தவறான உபதேசங்கள் தான் இருக்குதே ஒழிய, சத்தியம் அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னா இன்னைக்கு அந்த கலைகள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த தவறுகள் எல்லாம் வெளியரங்கமாக தெரியுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கவனிச்சு பாருங்க, அதுதான் உண்மையான சபையா இருந்திருக்கும். வெளியே தெரியாத ஒரு காலப்பகுதியில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தனை தவறுகளும் அடிமட்ட விசுவாசிகள் கூட தெரியும். தெரியுதா இல்லையா? அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கணும் சகோதர. மூன்றாவது விஷயம், மூணாவது தவறு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா
அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மனதின் விருப்பத்தின்படி அந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பண்டிகை நாளை குறிச்சு இந்த பண்டிகை செய்யுங்க, அந்த பண்டிகை செய்யுங்க அப்படின்னு அந்த ஜனங்களே என்ன பண்ணாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணி விட்டார். சரி, கண்டுபிடிக்கவே நிப்பாட்டிடுவாங்க. ஆனா வருஷத்துல ஒரு நாள் நான் போறேன்னு கேட்டுருவாங்க. அதுவும் நீங்க போவாதீங்க. இங்க இருக்கு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், சாதாரண என்டர்டைன்மெண்ட் இல்ல. கொண்டு வந்தாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல சொல்லாத பண்டிகைகளை இன்னைக்கு அந்த தாம் மற்றும் பித்தளை இருக்கக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகளுக்குள்ள கொண்டு வருஷம் சாப்பிட்டான். என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எடுத்தாச்சுங்களா? கிறிஸ்துமஸ். ஒரு சகோதரிகள் கேட்பாங்க, என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதா? அப்ப எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேக்குது இன்னைக்கு இருக்கிற பசங்க. நீங்க முன்னாடி பாருங்க, நம்ம நாட்களில் எல்லாம் நம்ம தாத்தா காலத்துல கிறிஸ்துமஸ் போனா எவ்வளவு கம்புல்னஸா போயிட்டு நம்ம பண்ணிடுறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படி இருக்கா? ஏன்டா போறோம் பாப் டான்ஸ் என்ன ஒரு வித்தியாசமான இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் மாத்தி வச்சுட்டான். பிரியமானவர்கள், இன்னைக்கு கவனிச்சுப்பாங்க, இதெல்லாம் தேவன் வேதாகமத்தில் சொல்லாத பண்டிகை, ஆனா ஜனங்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக. அடுத்ததான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, தான தர்மம் கூட்டது. அப்புறம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸ்டர். இது எல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, வேதத்துல சொல்லப்படாத அத்தனை பண்டிகை. கிறிஸ்தவ பண்டிகைன்னு சொல்லி காலண்டர்ல ஒரு பக்கமா தான் இந்துக்கள் பண்டிகை இருக்கு, இஸ்லாம் பண்டிகை. கிறிஸ்தவத்துக்கு பண்டிகை என்ன பண்ணலாம், நம்மள ரொம்ப தந்திரமா போட்டுட்டாங்க. ஆனா அந்த பண்டிகை எதனால ஒரு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க வேணா எடுத்து பாருங்க, எதுவுமே சொல்லப்படாது. இதெல்லாம் சாத்தானுடைய அருமையான தந்திரம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப இவ்விதமாக தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கவனிச்சு பார்க்கும் பொழுது, அந்த எரோபியாம் மூலமாக அருமையாக அவருடைய நல் யோசனையின்படி, அது நல் யோசனை கூட சொல்லப்படாது, தந்திரமான யோசனையில என்ன பண்றாங்க. அதே போல இன்னைக்கு எதிராளியா இருக்கக்கூடிய, அதுக்கு நிஜமா இருக்கக்கூடிய சாத்தான் இன்னைக்கு அந்த பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு. அவருடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளே கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், சரி, இந்த ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேர் சொல்லாத ஒரு மனுஷன் வந்தார். அவர் தான் யார்? தேவனுடைய மனுஷன். நேர யாரையே போய் சந்திக்கிறார், அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அன்பான சகோதரர் சொல்லி, இவரை குறிச்சு வேதத்துல என்ன சொல்றோம்? வேதம் என்ன சொன்னா, யூதேயாவில் இருந்து வந்துட்டு ஒரு தேவ மனுஷன் அப்படிதான் சொல்லப்படுது. அந்த மனுஷன் ராஜா பக்கத்திலே போய் அந்த ராஜாவுக்கு விரோதமா என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஆனா தேவன் உண்மையான நீங்க நினைச்சுப்பாங்க, அந்த காலத்துல ராஜாவுக்கு முன்னாடி பேசவே கூடாது, அதட்டியே பேசக்கூடாது. நீ செத்து அவருக்கே தீர்க்கதரிசனம் சொன்னா அவர் உயிர் உத்தரவாதமே இல்லை. ஆனா தேவ மனுஷன் நாங்க கடந்து போறோம். ஆனா அந்த தேவ மனுஷனுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு. நீட்டனக்கை அப்படியே நினைச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா நம்மள யாரும் போக மாட்டாங்க. இது ஒரு கிருப்பின் காலமா இருக்கிறதுனால நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் அன்பான சகோதர சகோதரி, நம்மளாம் நேரடியான காரியங்களை பார்த்து செய்யற நம்பர் அப்படி ஆளுகள் கிடையாது. அதனால கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம காணாமல் விசுவாசிக்கிற வகுப்பார், அதுக்கு தான் சாகாமை, அதுக்கு தான் அழியாமை, அதுக்கு தான் கிறிஸ்துவனுடைய சரீரமாகி சபையில அங்கம். சும்மா கிடையாது. நான் கண்டுதான் விசுவாசிக்கணும், உலகத்திலே இருந்தலாம், அதுல மாற்றம். அப்ப அந்த பேர் சொல்லப்படாத தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் அவர் வந்தார். அப்ப அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணாங்கன்னா, யூதேயாவில இருந்து பெத்தேலுக்கு வர்றார். அந்த யூதேயா எதை குறிக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அதுதான் நல்ல மணிகள், சிறுபான்மை, கோதுமைகளை அடையாளப்படுத்திருப்பாங்க. அங்க இருந்துதான் யார் வர்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பெத்தேலுக்கு போற ஒரு தேவனுடைய மனுஷன் கலைகள் இருக்கிற இடத்துல போயிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய விஷயங்களை சொல்றாரு. நீங்க செலுத்தக்கூடிய பலிகள், நீங்கள் செலுத்தக்கூடிய சடங்குகள், நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் வேதத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன எதை அடையாளப்படுத்துனா, அந்த தேவ மனுஷன் யாருன்னா வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்பிக்கிறதுக்கும் ரோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. பாருங்க, பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார், வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. எதற்காக? தேவனுடைய மனுஷன் அவன் தேறினவனாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த நிழலான தேவனுடைய மனுஷன் யாருன்னா, இன்னைக்கு நிஜத்துல இங்க வந்து உட்கார்ந்துக்கூடிய நீங்களும் நானும் தான் அந்த தேவனுடைய மனுஷன். அப்ப நம்ம தான் என்ன பண்ணணுமா, அந்த கலையான விஷயங்கள் நடக்கிற இடத்துல போயிட்டு நம்ம போய் தைரியமா என்ன பண்ணணும், அந்த விஷயங்களை சொல்லணும். அவங்களை சீர்படுத்துறதுக்காக.
வாய்ப்பு இருக்கப்ப சொல்லணும். நம்ம என்ன பண்ணணுமா, அந்த கலைகள்ல இருந்து நம்மை தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடணும். அதற்குரிய ஒரு ப்ராசஸ் தான் இங்க நடக்கும். நீங்க நினைக்கலாம் கடைசியில ஆட்டை கிடைச்சு மாட்டை கிடைச்சு எங்களே கிடைக்கிறீங்களா, நீங்க அங்க போவேன்னு சொல்ல வரீங்களா? அதை நீங்க கேட்கணும். நம்ம சொல்றது தேவனுடைய வார்த்தைகள் அங்க அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். அப்ப தேவ மனுஷன் தேடியவனாக இருந்து தேவ ஆவியில அனலைஸ் பண்ணி அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டுக்கதைகளாகவும் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே தான் அது இருக்குன்றத புரிஞ்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள். அதனாலதான் தேவ மனுஷன் தேர்வுனா இருக்கிறதற்காகத்தான் அன்பான சகோதரர் சொல்லி இந்த வேத வாக்கியங்களே கொடுக்கப்பட்டு நம்ம கையில பரிசுத்த வேதம் சும்மா வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கறது, சத்தியம்னா என்ன அசத்தியம்னா என்ன கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனுக்கு இந்த வாய்ப்பு இல்லவே இல்லைங்க. தேடினா கூட கிடைக்காத ஒரு சூழல். இன்னைக்கு நம்ம தேடவே வேண்டிய இருந்தா ஒரு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தா போதும், எல்லா விஷயங்களும் நம்ம கண்ண முன்னதாக அப்படியே தேவன் நம்ம மத்திய ரொம்ப எளிமையாக நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தேவ மனுஷன் வேற யாரும் கிடையாது. லால்குடியில் இருக்கிற பெரும்பான்மை இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவைகள் மத்தியில இருந்து ஒரு சிறுபான்மையா இருக்கக்கூடிய தேவ மனுஷனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 10 பேர் வந்து உட்கார்ந்து. அப்ப நம்முடைய முடிவு என்ன? அதுதான் இந்த விஷயமாக இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் கொடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியிலும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கிறிஸ்துவனுடைய தாற்பயமே போதும் என்று மனதோட கூடிய தேவ பக்தியே இருந்தார். எத்தனை கிறிஸ்தவர்களுக்காக போகும் நினைக்கிறேன். நீங்க போய் காணிக்க போட்டாலே அதை என்னதான் உபதேசம் சொல்லுதுன்னா, நீங்க 100 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படி சொல்லிதான் போட சொல்றாங்க. கரெக்டா இல்லைங்க? தேவன் நாங்க எங்க சொல்லியிருக்கிறாரு. அப்படி அது வசனம் காட்டுவாங்க. ஆனா அதை வசனம் போடக்கூடியவங்களுக்கே அல்ல, வாங்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய வேலைக்காக தான் மல்கியால சொல்லப்படுறது. ஒருவேளை தசமபாக காணிக்க சப்ஜெக்ட் எடுத்துன்றது ஒருவேளை அதை வரும். அப்ப நீங்க கேட்பாரு பாருங்க, அவங்க தந்திரமாவே பேசுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா 1,00,000 ரூபாய். அமைக்கு குடிங்க வீட்டுல 100 ரூபாய் போட்டு வீட்டுல உட்கார்ந்து கட்டும் எப்படி சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யனாக விரும்புகிறவன் அவன் சோதனையிலும் கடினமே அகப்பட்டுக் கொள்வான். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த பூமியில எது தேவையா, அவன் உண்ணவும் உணக்கவும் உண்டாயிருந்தால் அதுவே. அதை தவிர வேற என்ன செஞ்சிட முடியும்? பிரியமானவர்கள் வேற எதுவுமே செய்ய முடியாது. மிஞ்சி போனா நான் 100 ரூபாய் ட்ரெஸ் போட்டா இன்னொரு 1000 ரூபாய் ட்ரெஸ் போடும், இன்னொரு 1,00,000 ரூபாய் ட்ரெஸ் போடலாம், அவ்வளவுதான். அது ஒரு நாள் 2 நாள் தான் போட முடியும். வேற என்ன செஞ்சிட முடியும்? இதுதான் விஷயம். உண்மையான கிறிஸ்துவத்துடைய தாற்பயம் இது. போதுங்கிற மனசு இருக்கணும். ஆனா போதுங்கிற மனசு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் இல்லாம இருக்கும். அதனால போன வாரம் அந்த அந்தி கிறிஸ்துவ பார்த்து போய் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ், அவங்களுடைய வரவு செலவெல்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. அவருடைய ரொம்ப ஹை லெவல்ல இருக்கலாம். இன்னைக்கு கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு உட்கார வச்சு சோறு பண்ணலாம், அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க நம்மளால சோத்து கூட வழி இல்லாம இருக்கிற கத்தோலிக்க சபை நீங்க யோசிச்சு பாருங்க, அடிமட்டத்துல யாருமே இல்லாம இருக்காங்களா? ரொம்ப ஏழையான விசுவாசிகள் இருக்கதான் செய்யறாங்க. ஏன் அவங்களுக்கு அவங்க செய்யறது இல்லையே? ஆனா அவங்க இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப பேசுங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் உட்கார வச்சு சோறு பண்ணலாம் 5-6 வருஷத்துக்கு. அவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்க. இருக்கிற விஷயத்திலே கவர்மெண்டே அவங்க தொடர்றது இல்லை. வேளாண்மை போய் பாருங்க, அவங்க வரக்கூடிய காணிக்கைன்னா அவங்க 100 ரூபாய் சம்பாதிக்க காலத்து சாயங்காலம் பேசுறாங்க. வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ. ஆனா அன்பான சகோதரர் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருக்குதா? சத்தியம் அவங்க சரியா இருக்கா? நீங்க அதை தாண்டி நம்மளால பெந்தபஸ்துக்கான அவன் சாதாரண ஆளுங்க, சாரி புரோட்டஸ்டாண்ட் அவங்க சாதாரண ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா இடம் முக்கால்வாசி அவங்களதான் தான் இருக்கு. அவங்க பேர் அவங்க கொடுக்குற அந்த வாடகைகள் வரிப்பணங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரியான கணக்கு வழக்குகள் காட்டுறதே. ஐயர்கள் வீடு தான் அமோகமா இருக்குது. ஏழை விசுவாசிகள் ஓடல தான் இருக்காங்க. அவன் வாடகை கொடுத்து அந்த வீட்டுல குடியிருக்கான். நீங்க நல்லா கவனிச்சு பிரியமானவர். அதே போல கத்தோலிக்க மத்திய அப்படிதான் இருக்கிற சென்ட்ரல் சிட்டிக்குள்ள அவங்களோட ஆதரவுக்குள்ளதா எப்படிதான் யோசிச்சு கட்டினாலும் தெரியல. டவுன் எங்க இருக்கு அங்க ஃபுல்லா சிஎஸ்சியும் ஆசி சர்ச்சஸ் தான் இருக்கும். நம்ம ஒரு ரூம் பார்த்து உட்காந்து தேவனை ஆராதிக்க தோழனா கூட கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஞானம்! அதுதான் அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஆளும் இல்லை. அவன் ஞானத்தில் நிறைந்தவன், அதை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன். அந்த யூரோப்பியம் போல அருமையான யோசனை பண்ணி ஜனங்களை அப்படி நிப்பாட்டி வைக்கிற அந்த யோசனைக்கு விஷயம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் அவங்க பெரும்பான்மையா இருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் விஷயங்கள் எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்த பூமியில மேன்மையான இடங்களை தேடக்கூடியவர்களாகவே அவங்க இருக்கிறாங்க.
கர்த்தர் இயேசு எந்த இடத்துலனாலும் அப்படி தேடி இருக்கிறார் அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? சத்தியம் அது சொல்லப்படவே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஊழியம் செய்யத்தான் வந்திருக்கிறார், ஊழியம் கொண்டு வரவே கூடாது. ஆனா ஊழியம் கொள்ளக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் இருக்கு. அதனாலதான் சத்திய மார்க்கம் அங்க தூசிக்கப்படுறதை நம்ம பார்க்கணும். பிரியமானவர்கள், அடுத்த விஷயம் பார்க்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இங்க கூட பவுல் எதுக்கு இந்த ஆலோசனை சொல்றாங்கன்னா, தேவனுடைய மனுஷன் தேவனா இருக்கணும். அதுக்காக சத்தியமே கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணணும்னா, இவைகளை விட்டு விலைக்கு ஓடிடணும். ஒருவேளை இலவசமா கிடைச்சா கூட வாங்கிடக்கூடாது. நான் ஓட்டு பணத்தை சொல்லல, மற்ற விஷயங்கள் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்க. அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு சபைகள் மத்தியில இருந்து சில ஆசீர்வாதங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாலும் கூட நீங்க சற்று யோசிச்சு பார்க்கணும். அந்த தேவனுடைய மனுஷன் கூட இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியா இருக்கு, நம்ம ஒரு தேவ மனுஷனுக்கு தகுதியா அப்படிங்கறத என்ன பண்ணா யோசனை பண்ணிப்பாங்க. ஏன் சம்மந்தம் இல்லாம பவுலுக்கு எழுதுற? ஏன் அங்க பழைய ஏற்பாடுல ஒரு தேவனுடைய மனுஷன் பேர் சொல்லாத ஒரு மனுஷனை குறிச்சு அவர் யூதேயில பெத்தேல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை மாறணும்? ஏன்? அதனாலதான் பவுல் மூலமாக இங்க கிடையாது. ஒரு தேவனுடைய மனுஷன் வகுப்பார் இந்த பூமியில இருப்பாங்க. அவங்க சிறுபான்மையா இருப்பாங்க. அவங்க பெரிய பகட்டால தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அந்த சத்திய மார்க்கம் அவர்கள் நிமித்தமே அது என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டதுனாலதான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அது அவர்களுக்கே பிரியமானவர்களே. வேதாகம் இன்னைக்கு நமக்கு தான் கொடுத்தது. சத்தியம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா தேவ மனுஷன் தேரணும், அதுல வளரும், அதற்காக தான். அதனால தேவ மனுஷனாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயங்களிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். ஆனா தேவனுடைய மனுஷன் இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி அவர் நாடுவார். அன்பான சகோதர சகோதரி, அப்ப அந்த யூதேயிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் வேற யாரும் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இந்த தேவனுடைய மனுஷன் மூலமாகத்தான் அன்னைக்கு அந்த பெத்தேல நடந்துட்ட அந்த எரேமியா மூலம் நடந்த தவறுகள் சுட்டி காட்டப்பட்டுச்சு. என்னென்ன தவறு? 2 பலிபீடங்கள் கட்டப்பட்டுச்சு. அது தவறு நம்ம சொல்றோம். 2வது விஷயம் ஈனமான ஆசாரிகள் என்பதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. 3வது அந்த எரேமியா அவருடைய மன விருப்பத்தின்படி ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்டிகைகளையும் மாத பொருட்களையும் கொண்டாட வச்சார். இந்த விஷயங்கள் தான் இருந்தது. அப்ப இந்த விஷயங்களை நம்ம போய் சொல்றோம் அல்லது அதுல இருந்து நம்ம பிரிச்சுக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சாத்தியமா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் அரசாங்கம் தான் இருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய வேலைகள் அங்கதான் இருக்கும். ஒருவேளை கத்தோலிக்கர்கள் இருந்தா ஒருவேளை வேலை கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூல்ல. நீங்க போய் சொன்னீங்கன்னா உடனே என்னதான் செய்வாங்க? சீட்டத்துக்கு இருக்கிறோம். ஏமா நீங்க கிளம்பி போய் அங்கேயே, ஒருவேளை நம்ம பிள்ளைங்க அங்கதான் படிப்பாங்க. ஆமா, அதை சார்ந்ததான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2 அமைப்புகளும் அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் அவர்களை சார்ந்தே இருக்கும்படி சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க. காலேஜஸ் போனா சீட் கொடுத்தாங்க. இங்கெல்லாம் ஒரு பிஷப் காலேஜ்ல இருக்காங்க, சிஎஸ் என்ன பண்ணுறாங்க தெரியும். அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு சில கணிசமான விஷயங்கள் அதை செய்யறாங்க. இதுக்காக நம்மளால என்ன பண்றது? இது சத்திய கரெக்டா தான் இருக்கு, நான் போனா என் பிள்ளையோட படிப்பு பேருமே நீங்க யோசிக்கலாம். ஆனா விஷயம் என்ன, தேவ மனுஷன் இவைகளுக்கு விலைக்கு ஓடும். ஒருவேளை இந்த விஷயங்களை நம்ம செய்யணும்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த விஷயத்தை செய்ய சொல்லி நமக்கு ஒருத்தர் சொல்றாருல்ல, நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன், அவர் தெரியாதா? என் பிள்ளை இங்க இருக்கிறாங்க, இந்த கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க, கண்டிப்பா வந்தா செய்யணும்னு தெரியுமே தெரியாது. தாவீது எழுதுறாரு, நான் சின்ன பையனா இருந்தேன், வாலிபனா மாறினேன், இப்ப வயசா ஆயிடுச்சு. ஆனா சட்டு நான் திரும்பி பார்க்கிறேன், என்ன நடக்குதுன்னா தேவ மனுஷன் ஒரு நேரம் சோத்துக்காக அழைஞ்சதான் நான் எங்கேயுமே பார்க்கல. எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு. அவன் இல்ல, அதான் வசனம் சொல்லு, ஒருத்தர கையேந்தி நான் பார்த்ததே இல்லை. தேவன் அவ்வளவு அருமையாக வளர்ந்தது. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மாம்சமான தாய் தகப்பன் நம்மளே நம்ம பசங்க மற்றவங்களை கையேந்தி இருக்கக்கூடாது. எப்படினாலும் நம்மளுடைய தகுதியை பயன்படுத்தி நம்ம பசங்களை மேலே ஏற்றி விடணும்னு தான் முயற்சி பண்றோம், கீழே போக முயற்சி பண்றோமா? ஆனா நம்முடைய பரம தகப்பன் இந்த எல்லா விஷயத்துக்குமே சொந்தக்காரர். நம்மளை அப்படி விட்டுவா நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் அதுக்கு தான் அந்த தேவ மனுஷனா இருக்கக்கூடிய வகுப்பார் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா? நீ தேவ மனுஷனா இருந்து இவைகளை விட்டு விலகி ஓட நீ முயற்சி பண்றியா? பண்ணுனா
இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அந்த வாக்குத்தத்த வசனம் வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்க சகோதர சகோதரி, அந்த தேவ மனுஷன் ஒரு ராஜாவுக்கு விரோதமாகவே போய் தீர்ப்பு சொன்னார், தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த ராஜா குடிகளா அப்படின்னு தான் சொன்னார். நீட்டப்பட்ட கை நீட்டினவாக இருந்துச்சு. அவருக்காக இவன் தான் ஜெபம் பண்ணக்கூடிய சூழல தேவன் வருவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தேவ மனுஷனா இருந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்முடைய கமிட்மெண்ட் என்னவா வேணா இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒருவேளை வந்துட்டா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கலாம். இங்க என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம்னா, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். தொட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வேணா உங்க கண்மணியை தொட்டு பாருங்க. அதுவே நம்மளுடைய இமேஜா இருக்கு. அப்படியே டாக்டர் இழுத்து முடிச்சு வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்ணையே நம்மளால தொட முடியலன்னா அடுத்தவ கண்ணை தொடுறது அதை விட சிரமம். அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்கிறார், உறங்காமல் இருக்கக்கூடிய கண்கள் தன் பிள்ளைகளுக்காக அவரை போய் தொற்ற முடியுமா? அப்ப தேவன் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறவங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறாராம்? ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கு, என் உள்ள கையில வச்சிருக்கேன், அதையும் தாண்டி என் கருவிலில் வச்சிருக்கேன். அவனை எவ்வளவு பெரிய பிளஸிங் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய இதை விட வேற என்ன இந்த உலகத்துல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றதுக்குள்ள நல்லாதான் பிரதர் வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் தெரியுங்களா? கண்ணார மனுஷங்க கண்டாங்க. 10 வாதைகள் அப்படி முன்னாடி செங்கடல் கிடந்து அதன் வழியில போனாங்க. அவங்களுக்கு தேவையான மண்ணா எல்லாமே கிடைச்சு. ஆனா ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணாங்க? தேவன் தூக்கி போட்டாங்க. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அதுக்கு சொந்தக்காரங்க யாருதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க தான். நீ என்னதான் போய் சத்தியத்தை ஊடிப்பாரு, அது செவிடங்கால சங்காவே தான் ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சொற்பமா அற்பமா 10 கோத்திரம் அப்படின்னா மெஜாரிட்டி இருப்பாங்க. ரொம்ப சின்ன கோத்திரம் 2 பேர் தான். அதுலதான் தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமை எனக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, இவைகளை காண்கிற கண்கள் கேட்கிற காதுகள் எல்லாருக்கும் அல்ல, ஆனா பாக்கியமான ஒரு சில கண்கள் இருக்கு. அதுதான் தேவனுடைய மனுஷனாக அழைக்கப்பட்ட நம்முடைய கண்களும் காதுகளும். ஒருவேளை நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, இன்னைக்கு உட்காந்து இந்த சத்தியத்தை இன்னைக்கு கேட்டுக்கிறோம், அதை மனக்கண்ணில் பார்த்துருக்கிறோம். ஒருவேளை செயல்பாடுக்கு கொண்டு வராம போறதும் நம்மளோட விஷயமா இருந்துட்டாலும் இதை கேட்கற அளவுக்கு தேவன் என்ன பண்றாங்க? அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அன்பான சகோதரர் சொல்லி நீங்க எப்ப வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம். இது ஒரு சத்தியத்தை கேட்டது நிமித்தமே நீங்க யாராக இருக்கிறீங்கன்னா தேவனுடைய கண்ணின் மணியாக இருக்கிறீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் வந்து தொற்ற முடியாது. சுத்தி இருக்க ஜனங்களை இஸ்ரேல் பார்த்து மிரண்டு போனாங்க. தெரியும் அவங்க தொட்டான தேவன் விடவே மாட்டார். அவங்களுக்காக வச்சிருக்கிற பாதைகள் வேற மாதிரி இருக்கும். எதிர்பார்க்காத வகையில் தூக்கி போடுவார். அப்படி இருக்கிறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய தகப்பு நம்மளுடைய வெற்றுவார். தேவ மனுஷன் தேறினவனாக அவன் மாறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இவ்விதமாக அந்த தேவ மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் இவ்விதமாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா, நீங்க அங்க போறப்போ அங்க இருக்கிற அப்பா சாப்பிடாத, தண்ணி சாப்பிடாத, நீ அந்த வழியே போகாத, அடுத்த வழி உன் வழியை நீ மாத்திடணும் அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகள், இவர் இந்த விஷயத்தை கேட்காம சற்று இழைப்பாறுதல் வேணும்னு சொல்லிட்டு எங்க போய் உட்கார்ந்தாரு பாத்தீங்கன்னா, கருவாளி மரத்துல போய் வேணும்னு சொல்லிட்டு வந்த ராஜ உபதேசம் வேணாம் வந்தவர் நேரடியாக வரும்பொழுது அந்த கஷ்டம் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறோம். சில நேரங்கள்ல ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வருதுன்னா நம்ம வரும்பொழுது சற்று உட்காந்து என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணிட்டு போவோம். பேசாம அங்கேயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன், இவ்வளவு சிரமப்படுறோமே அப்படின்னு யோசிச்சா அந்த சூழல் தான் இந்த கருவாளி மரம். அந்த மனுஷன் பேசாம போயிருக்கலாம். கண்டிப்பா உண்மையாலுமே நீங்க கருவாளி மரத்துல எவ்வளவு அசௌகரியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அசௌகரியமான ஒரு சூழல்ல அந்த தேவ மனுஷன் என்ன பண்றாரு? தனக்கு இளைப்பாறுதலை அவர் கேட்கிறார். அதுதான் எதை குறிக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் முள் நடுவே விழுந்த விதைகள். அவர் வளருவாங்க. ஆமா பிரதர், சத்தியம் கரெக்ட் தான் பிரதர், அப்படிதான் இருக்கு பிரதர், நான் முயற்சி பண்றேன் பிரதர், நான் உண்மையாவே கண்ணின் விழிப்புள் வந்தாரு அப்படின்னா நினைச்சு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா இப்படிப்பட்ட சூழல்கள் வரும். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவன் என்ன பண்ணுவான்? அவனை நெருப்பும். அதுதான் அந்த கருவாளி மரத்துல தேவ மனுஷன் உட்கார்ந்த சூழல். அப்படி அவர் உட்கார்ந்ததுனாலதான் அந்த கேவலான தீர்க்கதரிசியை அவர் மீட் பண்ணார். இல்லைன்னா அவர் பேசாம எங்க வந்திருப்பார்? யூரியா வந்திருப்பார். அப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து தேவனுடைய விஷயங்களை கண்ணார நம்ம பார்க்கணும். நீங்க சற்று நிதானிச்சு வேதாகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா
தேவன் கஷ்டம் வந்தவுடனே அந்த கஷ்டத்துல இருந்து யாரையும் தூக்கியே இருக்க மாட்டார். அந்த கஷ்டத்துடைய விளிம்பு வரை கொண்டு போய் விடுவார். செங்கடல் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுதான் திறந்து விடுவார். அதுங்களாட்டியுமே நம்ம ஆளு அல்லோட போடுவாங்க. எங்களை சாகடிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா, ஏன் பேசாம அங்கேயே நான் செத்து இருக்க மாட்டோமா, அங்கேயே இருந்திருக்க மாட்டோமா, திறந்து போனுச்சு. போனே சோறு இல்லை, தண்ணி இல்லை, கத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படிதான் சில நேரங்கள்ல அவசரப்படுறோம். அவசரம். ஆனா தேவனுடைய விஷயங்கள் அப்படி அல்லவே அல்ல. வரக்கூடிய அத்தனை பாடுகளும் எதற்குனா பின்னாடி வரக்கூடிய மகிமைக்கு ஏற்புடையதாக தேவன் அந்த வைப்பார். சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில விசேஷமா அந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும். அத்தனை பாடுகளும் அத்தனை விஷயங்களும் அந்த வழிநடத்துல அத்தனையுமே எங்க கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மகிமையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் தேவன் அனுமதிப்பார். எல்லாருக்கும் அந்த அனுமதி எல்லாம் கிடையாது. அதனாலதான் இங்க சொல்றாங்க, இந்த கருவாளி மரத்துல போய் உட்கார்ற அந்த சூழல் எதுனா நம்ம யோசனை பண்ணிருப்போம், சத்தியமா சரியா இருக்கும், தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனா சில நேரங்கள்ல திரும்பி பார்க்கிறோம், அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிற சூழல் வரும். வரத்தான் செய்வீங்க. அவருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள். ஆனா நம்ம அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா நம்மளை தொடவே முடியாது. நம்ம பாதுகாப்பு பராமரிப்பு இந்த ஒட்டுமொத்த பரம சேனையினுடைய சொந்தக்காரங்க அவங்க. ஆடுறதும் அசைறது உலகத்தை இந்துக்கள் சொல்லுவாங்க, ஆடுறதும் அசைறது அவனாலதான் சொல்லுவாங்க. உண்மையாலுமே ஆடுறது அசைறதும் நம்ம தொழுது கொண்ட தேவனாலதான். அதை நம்ம வெற்றுவா நீங்க நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அந்த ஒரு விஷயங்களை நம்ம மனசுல வச்சுட்டு இந்த ஒரு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கும் நம்ம நெருக்கினால் கூட என்ன பண்ணிட வேணும்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அங்க இல்லை அப்படிங்கிறத. அப்ப இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி தான் யாரு அந்த தேவ மனுஷனை வழிதை பண்ணார்னா அந்த கிழவனான தீர்க்கதரிசி. அவர் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா வசனம் பாருங்க, 3:4 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. யார் அப்படி நீங்க கதை அப்படி சூழல் இருந்துச்சுன்னா உடனே சபைக்கு தகவல் போவோம், பக்கத்துல இருக்கிறவங்கள போய் சொல்லிடுவோம். இது மாதிரி அவர் ஒரு பைபிள் கிளாஸ் போனா இருந்தா சத்தியம் தான் சரின்னு சொல்லிட்டு போனா இருந்தது ரொம்ப சிரமப்படாது. சபைக்கு போச்சுன்னா அங்க இருந்து ஒரு கூட்டம் வரும். நான் போய் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க வாங்க நம்ம சபைக்கு வாங்க, நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க, எங்க வீட்டுல அப்பா புசிங்க, நீங்க இடைப்படுவதற்கு எல்லா வசதியும் என் வீட்டுல இருக்குன்னு சொன்னார். ஆனா தேவன் நம்மளை அப்படி சொல்லவே இல்லை. ஒருவர் இதை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து தைரியமா வரணும்னு சொன்னார். ஆனா சிலுவையை சுமக்கிறது ஒரு அருமையான ஒரு பாக்கியம். அன்பான சகோதர சொல்லி அதுக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டாங்க. எப்படின்னா, நீங்க உங்களோட சுமைகளை எடுத்து போட்டு என்னுடைய நுகத்தை உங்கள் மேல வச்சுங்க, அது வந்து உங்களுக்கு லகுவமா. அப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா நுகம் எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 மாடு கூட்டுறவங்க தான் நுகம் வச்சிருப்பாங்க. 2 மாட்டு வண்டியில பாத்தீங்கன்னா அதுல பின்னாடி லோடு அவ்வளோ லோடு இருக்கும். ஆனா அதுக்கு தகுதியே இல்லாத அந்த மாடு அந்த நுகத்தை சரியா பேலன்ஸ் பண்ணி வச்சிட்டான்னு சொல்லு, அவ்வளவு பெரிய பாரத்தை அழகா சுமந்துட்டு. அப்ப நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயம் நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா தெரியும். உண்மையாலுமே கிறிஸ்துவனுடைய நுகத்தை நம்ம மேல சரியா பேலன்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பாரம் ரொம்ப ஈஸியா கடந்து போயிடும். அதனால சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, என்கிட்ட இருக்குங்க அவ்வளோ லெகுவான நுகம், உங்க பாரத்தை எல்லாமே ரொம்ப சுலபமா மாற்றக்கூடிய நுகம் என்கிட்ட இருக்கு, அதை நீங்க உங்க தோல் மேல வச்சுங்க. அதுக்காக தான் கர்த்தர் பாரமான சிலுவையை தன் தோல்ல வச்சிருக்க. அப்படி யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெருசு. அதை தாண்டி நம்மளுடைய அப்பா வச்சிருக்கிறாங்களோ அதை விட பெருசு. திருத்தவங்க கூட நீங்க கேட்டுருவீங்க, உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு கரிசனை அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், இல்லை யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. நம்ம கூட நம்ம பிள்ளைகள் மேல வச்சிருக்கோம் உண்மையான பாசம் தான். ஆனா அதுக்கே அவர் என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாரு தெரியுங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்காம போயிட்டோம்னா உங்களுடைய விஷயங்கள் எனக்கு தெரியாம போயிடுமா? என்னுடைய கண்ணின் மணியில அவங்க வச்சிருக்கிறது உங்களுக்கு புரியாம போயிடுச்சு. அருமையா சொல்றது. அப்ப இந்த சீர்கேடான அந்த கிழட்டு அந்த தீர்க்கதரிசி யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகமா இருக்கணும். அவங்க நயவசனப்பாக பேசி என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கிடுவாங்க ஆளுங்க. ஆனா போனோம்னா அங்கிருந்தே தீர்க்கதரிசனம் வந்துடும். நீ என்ன வாய்ப்புக்கு வந்தியோ அந்த வாய்ப்பு உனக்கு போயிடும். அதனாலதான் சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை தான் அடிச்சிச்சு. ஆனா அவர் சுமந்துட்டு வந்துச்சு பாருங்க ஒரு கழுதை, அந்த கழுதை ஒண்ணும் செய்யல. அப்ப தேவ மனுஷனாக மாறி எது நம்மள தேவ மனுஷனாக மாத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கழுதை தான் மாத்துச்சு. அந்த கழுதை எதை அடையாளப்படுத்துதுன்னா வேதாகமத்துல கழுதை வந்து உபதேசத்துக்கு அடையாளம், சத்தியத்துக்கு அடையாளம். சத்தியத்தை சாத்தானால என்ன பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது. கர்த்தரை சத்தியத்தை வச்சுதான் பேசுறாரு. ஆனா சத்தியத்தை வச்சுதான் சாத்தான கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கணும்.
அதனாலதான் சாத்தானால என்ன பண்ண முடியும், அந்த கெச்சிக்கிற சிங்கம் யாரை குறிக்குதுன்னா அது சாத்தானை குறிக்கும். நம்முடைய எதிராளிய சாத்தான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுவான், வாய்ப்பு கிடைச்சா தூக்கிடுவான். அதனாலதான் அந்த சிங்கம் சரியா போய் அந்த தேவ மனுஷனை தான் அழிச்சு. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நீங்க திருப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தான் என்ன பண்ணிடுறாரு, ஸ்கெட்ச் போடுறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ்வளவு சீக்கிரமா வெளியே வரவே முடியாது. ஆனா அவர் சுமந்துட்டு வந்த, அவரை உருவாக்கிட்ட அந்த சத்தியத்தை சாத்தானால என்ன பண்ண முடியாது, தொடப்பட முடியாது. சத்தியம் சத்தியமாகவே தான் நிற்கும். அதுக்கு ஒரு மனுஷனுக்காக வளையும் வளையாது, நெளியும் நெளியும். நம்ம தான் என்ன பண்ணோம், சத்தியத்துக்காக வளைஞ்சு கொடுத்தாங்க பிரியமானவர்கள். அப்ப என்னதான் சொல்ற இந்த பாடம் நமக்கு என்னதான் கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த ஒரு நிலை என்னதான் கற்றுக் கொடுக்குதுன்னா, தேவனுடைய மனுஷர்களாக நம்ம இருந்து, தேவனுடைய மனுஷர்களாக இருந்து நாம் சத்தியத்தில் தேறினவர்களாக மாறி தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா பெத்தேல் விட்டு என்ன பண்ணிடணும், ஓடி போயிடும். அங்க இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, சாப்பாடா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், இலைப்பாறுதலா இருக்கட்டும், அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்கிட்டோம்னா யார்கிட்ட மாட்டிட்டோம்னு அர்த்தம், சிங்கத்துல மாட்டிட்டோம். அந்த கிழவனான தீர்க்கதரிசனுடைய நயவசனிப்பான பேச்சை கேட்டுட்டோம்னா, அந்த கட்டுக்கதைகளை செவியை விட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு நம்மளுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே. அப்ப இந்த நேரத்துல சற்று நிதானிச்சுப்பாங்க, நம்முடைய தேவனும் பெரியவரா, இந்த உலகத்துல இருக்க விஷயங்கள் ரொம்ப பெருசு. இது எல்லாமே இந்த உலகத்துல இருக்க விஷயங்கள் எதுவுமே நம்ம கூட வரதே இல்லை. வேதவசனம் சொல்லுது, நீ தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கும் பொழுதே நிர்மாணம் ஏற்கா வந்த, போறப்பே நிர்மாணம் ஏற்கதான் போயிடுவேன். தேடி பிடிச்சி யாருன்னா கட்டியிருந்தாரா பார்த்து வெட்டி எடுத்து ரசம் மட்டும் சேர்த்துதான் இருந்தாரு. உனக்கூட விட்டலாம் விட மாட்டாங்க, வேற வழியிலேயே அப்படிங்கிறதுக்காக கோடி கொண்டு வருவாங்க. கோடி கூட நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, இருக்கிற விலை கம்மியா தான் தூக்கிட்டு வரும். மண்ணில் போடுறதா அந்த சொல்றாங்க, சாகரப்ப உயிரோடு இருக்கிறப்ப ஒருத்தவங்க எதுவுமே செஞ்சிடலாம், செத்ததுக்கு அப்புறம் சில விஷயம். ஆனா அது நம்ம கூட வரதே இல்லை. ஆனா உண்மையிலே நம்ம கூட வர்றது சத்தியத்தை நிமித்தம் நம்ம கேட்டு நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கூட வரும். அதுதான் நம்முடைய அழியாமைக்கு நேராக, அந்த தேவ சமூகத்துக்கு நேராக கொண்டு போய் ஒரு பரலோக வாசிகளாக எப்பொழுதுமே சாகாத ஒரு நிலைமையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சத்தியத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணி கொடுக்கும். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்ட விஷயங்கள்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க, புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். அப்ப நாம் தேவ மனுஷர்களாக இருந்து, தேவனுடைய மனுஷனா இருந்து, ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுமே தேவ மனுஷன் தான் சத்தியத்தின் அடிப்படையில். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிகமாக இருக்கணும். அன்பான சகோதர சொல்லி கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு தேவன் போதுமானவராகவே நமக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பாடத்தை கொண்டு வரலாம். ஒருவேளை கேட்டவங்க யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சுவாசத்தில் இன்டர்நெட்டில் கூட தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பின் பேர ஒரு சத்திய பார்த்து கேட்கின்றாரு. கிருபை செய்து உழைப்பதாக நன்றி கிறிஸ்துவம் ஏற்றுக்கொள்ளும். நம்ம நிழல் பொருளா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எரோபியம் யாருக்கு நிழலா இருக்காது? சாத்தான். கண்டுகுட்டிகள் ரோமன் கத்தோலிக்க சபை புராட்டஸ்டன்ட் இல்லைங்களா? பிசாசு என்ன பண்றான், இந்த அந்திகிறிஸ்து அமைப்புகள் மூலமாக நம்ம தந்திரத்துக்குள்ளாக சிக்கி வைக்கிறதுக்காக தான் தந்திரமான போதனைகளை இதன் மூலமாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய மனுஷன் நம்ம தான் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது, இந்த தந்திரமான போதைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? முள்ளு வளர்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது இல்லைங்களா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய முட்களாகி இந்த உலக கவலைகள் ஐஸ்வர்யங்கள் எப்பவும் நன்மை கூடாது, நம்மள இருக்கிற இடம் கொடுத்துடக்கூடாது, அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. ஒருவேளை இடம் கொடுத்துட்டான்னா சாத்தான் என்ன பண்ணிடுவான், நம்மளை வஞ்சிச்சிருவான் அப்படின்னு கூட ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடம் பார்த்தோம். ஸோ நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் இன்னும் நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார்கள். ஸோ இந்த பாடத்தோட தாற்பயத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. தேவன் தாழ்மை பட்டத்தில் அநேக தவிர்த்து உங்களை மனிதராக தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அந்த மேன்மையான வாய்ப்பை நம்ம தொடர்ந்து பற்றிக்கொள்ள முடியாத நீங்கள் கூட ஜபத்தில் வைங்க கூட நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து சட்டைப்பாட்டை கேட்க முடியாது கூட அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நேரம் நமக்கு பொறுமையோடு தூது கொடுத்தா அந்த சகோதரனும் நம்முடைய கிறிஸ்துக்கான அன்பின் வார்த்தையை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடத்துக்கு நிறைவாக நம்ம ஜபத்திலே வழிநடத்த முடியாது நம்ம சொல்ற அருமைராஜ் அவர்கள் கூட அனுப்புவார்கள்.
ஜெபம் செய்வோம். மகா கிருபையின் இறக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்துக்காக இளமையான மாலை நேரத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறி ஸ்தோத்திரங்கள். எங்கள் கர்த்தரோட சேர்ந்து மீன்பெருமாய் பேசி மூலம் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய மனசும் தேவையாகவும் இருக்க எங்களுக்கு உபதேசத்தை தந்திருக்கிறீங்கன்னா இந்த உபதேசத்தை நினைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கருத்தரை கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்கள் இதயத்தை திறந்து அதன்படி நடக்க தேவையான நாணத்தையும் உணர்வுகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தந்து ஒவ்வொரு வாரம் கேட்கக்கூடிய சத்தியங்களை காதலை கேட்டு அதன்படி நடக்க தேவையான நாணத்தை தந்து ஒரு நடக்க வேண்டும் செய்கிறோம். சகலத்தையும் அது பார்த்து அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து மொழிநடத்தும் எங்கள் ஆண்டவரும் மீட்பர் லட்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.